நமது பாவலர் கூறும் கவிதையை பார்ப்போம். அகற்றப்பட்டது மரங்கள், அகலமானது சாலை, சுருங்கியது வாழ்க்கை. எவ்வளவு நேரடியில் பெரிய ஒரு கருத்துக்களை 3 வரிகள் இங்கே கோடிட்டு காட்டியிருக்கிறார். கவிஞர்களும் மக்களும் அவர்களுக்கே உரிய வகையில் கடவுளை விமர்சிப்பது உண்டு. நையாண்டி, கோபம், வெறுப்பு, வருத்தம், அன்பு, கண்ணீர் இப்படி போன்ற உணர்ச்சிகளை அது வெளிப்படும். நமது பாவலன் பாரதியின் கவிதையில் கடவுளை பார்ப்போம். அவர் கடவுளை பற்றி என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். உழைக்காத உனக்கு உண்டியல் நிறையுது, உழைக்கும் எனக்கு ஊதியம் குறையுது. உழைக்காத உனக்கு உண்டியல் நிறையுது, உழைக்கும் எனக்கு ஊதியம் குறையுது. இந்த கவிதை புத்தகத்துல நான் படித்து பார்க்கும்போது முதல் புத்தகம்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் அதை உருவாக்கி ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்குவது போல் அந்த புத்தகத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த கவிதை புத்தகத்துல 2 கவிதைகள் இருக்குது. வருமா அந்த நாள், கிராமத்து கவிதை வாசிப்பில் மனது ஊறி கண்ணீர் திரைப்படமாக விரிகிறது. கடந்து வந்த அந்த நினைவுகளை மீண்டும் நினைக்க செய்து விட்டார். நம் முதுமை உருக்குலைந்து சிறுவனாக நம்மை அந்த கிராமத்திற்கே கூட்டி சென்று விடுகிறார். வாழ்கின்ற பகுதி மக்களை அழைப்பது தன்னுடைய நூலை வெளியிட்ட இந்த நூல் ஆசிரியர் பாவலர் பாரதிக்கு முதலில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அந்த பண்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா யாருக்காக படிக்கிறோம், நானே எடுத்து நானே படிக்கிறதா இல்லை எனக்கு தெரிஞ்ச 2 பேர் படிக்கிறதா தாண்டி அதுக்கு முன்னாடி அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இந்த நூலை அனைவரும் வாங்கி ஒரு முறையாவது நீங்கள் வாசியுங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான சொன்னாங்க. நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஒரு 4 பக்கமாக வாசித்து பழகினா குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு புதிய இன்பத்தை நுகரலாம். கவிதையின் மூலமாக கதை சொல்லுதல் அப்படின்றது தமிழ் மரபு நெடுக விரிந்து கிடைக்கிற ஒரு விஷயம். காப்பியங்களாக இருக்கட்டும், குறுங்காப்பியங்களாக இருக்கட்டும், அதுதான் இன்றைக்கும் கதை சொல்லி மரபு என்பது தமிழ்ல மிக முக்கியமான உலகம் முழுக்க இருக்கிறதாலும் கூட நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா செய்யுள் வடிவத்துலதான் எல்லாத்தையுமே பேசுவோம். தமிழை மேலும் பாரதிதாசன் சொல்ற மாதிரி விசால பார்வையால் விழுங்கு மக்கள் உலகத்தை விழுங்க வேண்டிய மொழியாக வளர்த்தெடுக்க வேண்டிய கடப்பாடு இன்றைய தலைமுறைக்கு இருந்தாரு. அந்த வகையில பார்த்தா இந்த முயற்சிகள் வர இருக்கு. என்னன்னா ஒரு முழுமையான தமிழில், அது முழுமையான தமிழாக அது ஆய்வுக்குரிய விஷயம். அந்த தமிழில் நாம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி அப்படின்றது. ஆனால் அது எங்கேயுமே பார்த்தா அவர் இந்த கவிதை குறைவோ கருத்து குறைவோ அப்படின்லாம் வரல. கருத்தில் தெளிவாக இருக்கிறார். தமிழ் அவரோட தமிழ் விளையாடுகிற பாடல் என்று பார்த்தால் அந்த ஒரு பாடலை தான் நான் சொல்றேன். நம்ம எனக்கு ரொம்ப ஈர்த்த பாடலாக உண்மையிலே இருக்கிறது. ரொம்ப தோழருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் மேலும் புதிய பாவினங்களை படைத்து தமிழ் கவிதை உலகத்திற்கும் தமிழ் உலகத்திற்கும் தமிழ் கூறு நல்லுலகத்திற்கும் தன்னாலாகிய பங்களிப்பை செய்வார் என்று நம்பி அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 6000 மொழிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இதில் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளுக்கெல்லாம் இருக்கிற வெளி என்பது ஒரு சிறு வெளிதான். உலகத்திலிருந்து அத்தனை மொழிகளுக்கும் மிக பெரும் பழமை பெற்ற மொழிகள், மிக பெரும் பெருமை பெற்ற மொழிகளுக்கு. ஆனால் அந்த மொழிகளுக்கெல்லாம் வெளிகள் என்பது மிக சுருக்கமான வெளி. இந்த தலைப்பை பாரதி எவ்வளவு நுணுக்கமாக யோசித்திருந்தார் என்று சொன்னால் அப்ப அவருடைய சிந்தனை எப்படிப்பட்டது தெரியும். இந்த தலைப்பை பாருங்க, தமிழன் பெருவெளி.
தமிழருக்கு மட்டும்தானா இந்த உலகத்துல ஒரு பெருவெளி இருக்கு, வேற எந்த மொழிக்கும் கிடையாது. ஏனென்றால் உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் தாய் எது என்று கேட்டால் தமிழ்தான் உலகத்தின் அத்தனை மொழிகளுக்கும் தாய் என்பதை சொல்லாமல் இந்த நூலின் தலைப்பிலே மிக அற்புதமாக சொல்லி இருக்கிறார். அந்த பாரதியை நான் வணங்குகிறேன். நீங்கள் வாழ வேண்டும். ஒரு நாள் தலைவருடைய தலைமையில் புடைசூழ ஒரு 18ஆம் படிக்கு இருமுடி கட்டி கிளம்பின மாதிரி ஒரு தூக்குநாம் குருவி கூட்டை பார்க்க கிளம்பினோம். அந்த குருவி கூடு அந்த சூரிய நகரினுடைய அந்த எக்ஸ்டென்ஷன், அதாவது விரிவாக்க பகுதியில இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற ஒரு தூக்குநாம் குருவி கூடை பார்க்க அழைத்து கொண்டு போனார். நாங்களும் மிக சந்தோஷமாக போய் அந்த குருவி கூட்டுக்குள் நுழைந்த உடனே பாசமாய் ஒரு அப்பா குருவி, ஒரு அம்மா குருவி, ஒரு குட்டி குருவி, ஒரு பெண் குருவி குஞ்சு, ரொம்ப பாசமான அந்த குருவிகளை பார்த்த மாத்திரத்திலே மனது அவ்வளவு சந்தோஷப்பட்டது. நேர்த்தியாய் கட்டப்பட்ட தூக்குநாங்குருவி. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொறியாளனாலும் கட்ட முடியாத அற்புதமான விஷயத்தை ஒரு குட்டி மூக்கில் ஒரு குருவி கட்டி விடுகிறது என்று சொன்னால் அது தூக்குநாங்குருவி கூடுதான். அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு வீடு. ஏறிய உடனே அந்த தூக்குநாங்குருவிக்குள் ஒரு மாடி. அந்த மாடியில் சென்று பார்த்தால் கொஞ்சம் களிமண், அதில் சில மின்மினி பூச்சிகள். ஏனென்றால் அந்த வீடு முழுவதும் வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக அந்த மின்மினி பூச்சியை அந்த களிமண்ணிலே ஒட்டி வைத்து அந்த மாடியிலே வைத்திருக்கிறார். அந்த ஒளி மெல்ல மெல்ல வீட்டின் உள்ளே பிரகாசித்து வாசல் தாண்டி அந்த சூர்யா நகரிலிருந்து கிளம்பி ஐயர் பங்களா வந்து எம்எம்எஸ் காலனி 8வது தெருவில் இருக்கிற என்னை வந்து தாக்கியது என்று சொன்னார். அந்த பெருவெளி எவ்வளவு பெரிய ஒளி என்று பார்த்தால் அங்கே அவர் மாடியிலே வைத்திருக்கிற அந்த நூலகத்தை மட்டும் தயவு செய்து பாருங்கள். அதைத்தான் சொல்லுகிறேன். களிமண்ணில் சிட்டுக்குருவி தன் குட்டி மூக்கால் கடத்தி கொண்டு வந்து ஒட்ட வைக்கிற ஒரு மின்மினி பூச்சியை போல மிக அற்புதமான ஒரு நூலகத்தை இங்க வைத்திருக்கிறார். அது அவர் கொடுத்த மிகப்பெரும் செல்வம். இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க, அதை எனக்கு தாங்கவே முடியல. அதாவது என்னன்னு கேட்டா ஒரு பிரசவ அறைக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஐசியூக்கு வெளியே உட்கார்ந்துருக்குமா இல்ல, அப்படி இருக்கு. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதற் குழந்தையை வரவேற்க தாய் வீட்டிலும் தகப்பன் வீட்டிலும் நண்பர்களும் எவ்வளவு சந்தோஷமாக காத்திருப்போமோ அதே போல இந்த முதற் குழந்தையை நாம் மிக மகிழ்ச்சியாக வரவேற்போம். இந்த முதல் குழந்தை என்பது இது முடிவல்ல, இது ஆரம்பம். இனி அவர் பெற்று தடலாம். இவருக்கு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. ஆனால் இவர் குடும்பத்தை கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார். ஒரே ஒரு அழகான பெண் குழந்தை, அறிவார்ந்த பெண் குழந்தை. இவருடைய பழகிய பிறகுதான் தெரிந்தது இவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. தெரிந்தோ தெரியாமலோ கண்ணம்மா பெற்றெடுத்த பாரதி. ஆனால் இவர் பெற்றெடுத்த பாரதி ஒன்று. அந்த வீட்டிற்குள்ளே அவருக்கு அந்த தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வச்சிருக்காருன்னு சொன்னா, இவர் ஒரு கவிஞராக எழுதிய கவிதையை பற்றி பேசுவதை விட அந்த கவிஞரை பற்றி முதலில் சொல்லிவிடுவது சாலச்சிறந்தது. என்னால் பாரதி இறந்த பொழுது வைரமுத்து எழுதுவான். பாரதி இழந்த பொழுது அவன் சபதூர்வலத்திலே அவன் சபத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட இல்லைன்னா. இன்னைக்கு அவருக்கு 100 ஆண்டு கொண்டாடை மகிழ்கிறோம். அந்த விஷயத்தில் இந்த பாரதிக்கு பெருமை இருக்கிறது. இத்தனை பேர் வந்து இந்த 100ஐ கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் இந்த பாரதிக்கு கிடைத்த ஒரு வெற்றி. அது மிகப்பெரிய வாய்ப்பு. உண்மையில் இந்த புத்தகத்தை படித்து விட்டு கண்ணீர் விட்டேன் நான். அந்த வீட்டுக்குள்ள நுழைந்த அவர் சொல்றாரு, அந்த நூலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நூல்களும் வைக்கப்படுகிற முறை. இப்ப அகிலனுடைய புத்தகம் என்று சொன்னால் அத்தனை புத்தகங்கள் ஒரு வரிசை. சாண்டிலியன் புத்தகம் என்று சொன்னால் சாண்டிலியன் புத்தகம் நீங்க தேட வேண்டியதில்லை. அந்த அறை முழுவதும் அந்த பகுதி முழுவதும் நேர்த்தியாக ஒரு மிகச்சிறந்த முறையிலே அடுக்கப்பட்ட நூலகம். பார்த்து பிரமிப்போம். எதையுமே அடுக்க மாட்டோம். ஆனா அடுக்குனா மாறி போன்னு சொல்லி வைவாங்க. அதாவது அந்த கட்ட மாதிரி ஆடிவாங்க. அவங்களுக்கு அப்பத்தான் தெரியும் வீடு என்றால் இப்படித்தான் இருக்கும். ஆனால் அவருடைய வீடு அல்ல, அது ஒரு அறிவு திருக்கோயில். அந்த மாதிரி அதை கட்டமைத்திருக்கிறார். அவர் சொல்லுவார், பெருமையா சொல்வார், படித்து படித்து முடித்து விட்டு இரவில் படுக்க செல்லும் போது தான் என்ன படித்தோம் என்பதை தன் மனைவிக்கும் தன் மகளுக்கும் எடுத்து சொல்லுகிற ஒரு தகப்பனை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர்தான் ஒரு
மணி நேரத்துக்கு மேலாக தன் மனைவியிடமும் பிள்ளையிடமும் அன்று படித்த விஷயத்தை சொல்லிவிடுகிறார் என்று சொன்னார். தாயும் அந்த பிள்ளையும் எப்படிப்பட்ட சிந்தனைவாதிகளாக, எப்படிப்பட்ட அறிவாளிகளாக இருப்பார்கள் யோசித்து பாருங்கள். நானே இவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி நானும் ஆசைப்பட்டு ஒரு 10 மணிக்கு படுக்கறையில் மனைவியில் படுத்து அன்று படித்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தேன். பேசாம படிக்கிறேன், அதெல்லாம் வேலைக்கு பாத்திரம் கூட்டிட்டு தான் படுத்து கிடக்கா. நீ படிச்சது இங்க திருப்பிப்படுத்தி என்னுடைய பேத்திட்ட தாத்தா இன்று படித்த ஒரு கதையை சொல்லுகிறேன். பேத்தி பேசாம தாத்தா ஆட்சி இங்க பாருங்க தாத்தா தொடர்ந்து யாரிடம் சொல்வேன், யாரிடம் செல்வேன் இறைவாங்கிற மாதிரி யாரிடம் சொல்வேன். ஆனால் இந்த குடும்பத்தை கூட அவ்வளவு நேர்த்தியாக வைத்திருக்க ஒரு மகா மனிதனை பிரமித்து போய் பார்க்கிறேன். அவரை தெரிந்து கொள்ளுங்கள், அவர் எழுதியதை அடுத்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவர் யார், இவரால் உருவாக்கப்பட்ட புத்தகம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படியான ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் தமிழன் பெருமொழி. இதில் எனக்கு அவர் சொன்ன மாதிரி தான் சீரியஸா சொன்னதை போல அந்த தாயை பற்றி எழுதி இருக்கிற விஷயம் இருக்கிறதே. ஜோயின் வீட்டுக்கு வந்தா இவரை பார்த்த உடனே அந்த புத்தகத்தை அப்பதான் படிச்சு அவர் எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட புத்தகம் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்லுகிறேன், அவர் கொடுத்த பிறகு படித்தேன், அப்படியே உட்கார்ந்து படிச்சு முடிச்சிருந்தார். குடும்பத்திலே சந்தேகப்பட்டார், ஏன் இப்படி அடித்த ஆணையில் மாட்டிய ஒரு புகைப்படத்தை போல அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்பான்னு சொல்லி கேட்டாங்க. அப்படிலாம் இல்லை, அதை வைக்க முடியல என்னால், அந்த புத்தகத்தை முடிக்காமல் என்னால் வைக்க முடியல. அது அந்த அம்மாவை பற்றி எழுதிய அந்த வரிகள் இருக்கு பாருங்க, அவர் ஸ்ரீரசா சொன்னார். பட்டினத்தார் பாடலை சொன்னார், நான் கண்ணதாசனுடைய பாடலை சொல்கிறேன். அது கண்ணதாசனா ரவி 10 மாதம் சுமந்திருந்து பெற்றாள், பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தாள், வித்தகனாய் கல்வி பெற வைத்தாள், மேதினியில் நாம் வாழ செய்தாள். அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறந்தவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. எழுதி பார்த்தார் இந்த பாடலை. இந்த வரிகளுக்கு உயிர் இருக்கு, ஆனால் இதுக்கு அடுத்து சொல்ற வரி இருப்பாங்க, நாளெல்லாம் பட்டினியாய் கிடந்துடுவாள், ஒரு நாளும் நம்பசி பொறுக்க மாட்டாள். இதை இந்த கவிதையில பதிவு பண்ணிருப்பார். சார் என்னதான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய, இந்த உலகத்தின் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தாங்க, பத்மாவதி தாய்மானவர் தெரியும் எங்களுக்கு. இங்க ரவி நாங்களாம் 23 வருட காலமாக உலக முத்தமிழ் சங்கம் சொல்லி தந்தை திருச்சி சந்தர் வீட்டுல சின்ன சுத்தி உலகத்துல 23 வருடங்களாக முன்னாள் சார் கனரா பேங்க்ல வேலை பார்த்தவர். அவர் மனைவி கனரா பேங்க்ல வளர்ந்த பிராமின் அவர் ஐயர். அவர் வீட்டிற்குள் ஒரு பாரதியின் வீட்டை போல சமையல் கட்டு வரைக்கும் போய் போட்டு திங்கிற அளவுக்கு அவ்வளவு நட்போடு எங்களை உருவாக்கி ஒரு கவிஞர் கூட்டத்தை உருவாக்கி கவிஞர்களை உருவாக்கினவர். அப்ப பத்மாவதி தாய்மானவர் ஒருத்தங்க வந்து அவங்களும் ஒரு வீட்டு பெண் தான் சார். ஆனால் அவ்வளவு 3 பெண் குழந்தைகள் அவங்களுக்கு அத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவங்க கவிதை இருந்தாங்க. அவங்க எழுதின ஒரு அழகான கவிதை, இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத சிம்மாசனம் இருக்கலாம், இந்த உலகத்தில் எத்தனையோ விலையுயர்ந்த நாற்காலிகள் இருக்கலாம், ஆடும் நாற்காலி, அசையும் நாற்காலி, தேக்கு நாற்காலி, சந்தன நாற்காலி எத்தனை இருந்தாலும் என்ன, அது என் தாயின் இடுப்புக்கு ஈடாக மாறும். இந்த கடவுளை அவங்களுக்கு ஒரு சாதாரண பெண்மணி தான். அப்ப இந்த தாயை பற்றி எழுதுகிற ஒவ்வொரு கவிஞனுக்குள்ளும் வார்த்தைகள் ஒருபோதும் பொய் சொல்வது கிடையாது. அதை போல இந்த கவிதையில் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவங்க அம்மா எப்படியெல்லாம் அந்த கிராமத்துல அவங்கள படுக்க வச்சு அந்த படுத்து நைட்ல கதை சொல்லுவாங்க. கதை சொல்றப்ப ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு அவர்கள் திருமணம் முடித்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. சொல்றப்ப அந்த குழந்தையாக அந்த பாரதி அம்மாவின் முகத்தை தடவி கொண்டே கேட்கிறார், அப்ப நான் எங்கிருந்தேன், அப்ப அம்மா கல்யாணம் முடிக்கிறப்ப அப்ப நான் எங்கம்மா இருந்தேன். சின்ன பிள்ளை கேட்பான் பாத்தீங்களா, டேய் தாண்டா அப்பா அம்மா கல்யாணம் முடிச்சு போனோம், அப்ப நீ மட்டும் விட்டுட்டு எதுக்கு எடுத்தீங்கம்மா,
இது ஒரு குழந்தையுடைய வார்த்தை. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டுப்போம். ஏன் சுத்தமா நிக்கிற, மாமா நிக்கிற, அப்ப நான் மட்டும் எங்க போனேன்? இதை ஒரு அம்மாவால் எப்படி சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப நான் எங்க இருந்தேம்மா அப்படின்னு ஒரு குழந்தையாக கொஞ்சம் கொண்டு கேட்க, அறியாமல் கேட்கையிலே அடுத்த கதை சொல்லி என்னை ஆழ்ந்து உறங்க வைத்தாள். இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்படி ஜம்பிங் மூடி மாதிரி தப்பிட்டு போயிட்டு இருக்கு. அப்படி என்ன செய்யறது? தப்பிட்டு அடுத்த கதை சொல்லி என்னை ஆழமாய் உறங்க வைப்பாள் அப்படின்னு அந்த வரிகள் படிக்க 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 தாயோடு இருந்த ஒவ்வொருவருக்கும் இந்த கண்ணீர் வரும். எனக்கு அந்த இவரை பார்த்தோன்னே கண்ணீர் வந்தது. அது என்ன காரணம்? என அந்த கவிதை தான் சொல்லணும். அப்படிப்பட்ட அற்புதமான கவிதைக்கு சொந்தக்காரன். வீட்டுல இப்ப என் மனைவி வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்து கொடுத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்பயும் கூட எனக்கு அந்த ஆட்டை போடுற உணர்வு எனக்கு சக்கு சக்குன்னு எண்ணிட்டு போய் ஒரு 500 ரூபாய் சக்குன்னு மடியில போட்டு அப்படி கையில மூடி வச்சு எண்ணிட்டு கொடுத்துருவோம். வச்சுக்கோ அந்த வேலையை அப்ப செஞ்சிருக்காங்க. அவங்க அம்மா கூத்தரிசி விட்டு அந்த அரிசி விட்டு படைச்சிருக்காங்க. இந்த கிராமத்து தாயினுடைய கஷ்டத்தை பூரா ஒவ்வொரு வரிகளிலும் படிக்க படிக்க புள்ளரிக்கிறது. அவ்வளவு அழகாக ரத்தத்தை தொட்டு எழுதிய போற தன்னுடைய சித்தத்தில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் சொல்லி சொல்லி அந்த கவிதை எழுதிறார். அந்த அரிசி வித்துட்டு வந்த காசை இவருக்கு கொடுத்து என்றாடி மகன் 10 ரூபாய் தனியா பிடி, 5 ரூபாய் தனியா பிடிச்சு கட்டு, எல்லாம் தனித்தனியா கட்டுக்கிறப்ப ஒரு கட்டை ஆட்டை போடுறது. ஒரு 10 ரூபாய் ஆட்டையை போட்டு அமீர் கொட்டி அமீர் அப்படின்னு சொல்லி அவர் ஊர்ல ஒரு டூரிங் டாக்கீஸ் அந்த இதுல போய் இவன் பாருங்க, நான் பேசுறப்ப போட்டோ எடுக்க மறந்துட்டு காசி என்னும் போது கவட்டிலே கொஞ்சம் தள்ளி, இந்த கவட்டில ஒழிச்சிருக்கிறதுங்கிறது கிராமத்து வழக்கம். அந்த கவட்டில் அந்த வார்த்தைகளை சொல்றப்ப எனக்கு ஏன் சந்தோஷம், நான் அந்த வாட்டியெல்லாம் பார்த்தேன். கண்டிப்பா அந்த வயதில் ஐயாவும் செஞ்சிருப்பாங்க. ஏன் ஸ்ரீதர்சனோட செஞ்சிருப்பாங்க. சாயந்தரம் ஒட்டுமொத்த தாட்டை கொடுக்குறாரு. ஏன்னா அப்படி அந்த குழந்தை பருவம் இருக்கு சார், ஒரு அற்புதமான பருவம் சார். அதெல்லாம் உண்மையிலே இப்ப பேண்ட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அசைஞ்சாருன்னா அர்த்தம் முடியல. ஆக அந்த ஒவ்வொரு கவிதைகளுக்கும் அவர் உண்மையை மட்டுமே வைத்து வைத்து தைத்த ஒரு அற்புதமான விஷயம் தான். ஆக அந்த கவிதையை தாண்டி நாம் போக வேண்டும் என்று சொன்னார். ஒரே ஒரு கவிதை இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை சொல்றாரு. இன்றைக்கு விஷயம் தாய் குடும்பம், அந்த கிராமத்தில் அவர் கண்ட ஒவ்வொரு விஷயங்களையும் பதிவு செய்து விட்டு கடைசியாக அவருக்குள் இருக்கிற ஆனந்தத்தை சொல்லுகிறார். கத்தியால் குத்தவும். இப்ப நம்முடைய தேசத்துக்கும் இன்னைக்கு நம்ம தேசம் எங்க போயிட்டு இருக்கு, நம்ம எங்க தப்பிக்க போறோம்? நம்ம அந்த சொல்லல, அடையாளங்களால் மனிதனை கண்டுபிடிக்க முடியும் சொல்லி ஒரு பிரதமர் சொல்கிறார் என்று சொன்னால், அவன் கொடுத்துகிற ஆடையை வைத்து அவன் யார் என்பது என்ன எனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்றான்னா பாருங்க. அந்த மாதிரி ஒரு பயந்துகிட்டு எப்ப என்ன நடக்கும் தெரியாம எல்லா துறைகளும் அவங்களுக்கு ஜாலரா போடுற அளவுக்கு ஊடகங்களில் நீதிமன்றங்கள் வரையில் கொடுமையை நோக்கி போயிட்டு இருக்கு. தாங்க முடியாம எழுதுறார் சார். கரெக்டா எழுதுறார். அப்ப கத்தியால் குத்தவும் கட்டையால் அடிக்கவும் எந்த மதம் எப்போது சொன்னது? குண்டுகள் வெடிக்கவும் குருதியை குடிக்கவும் அத்தனை மதமும் அழுத்தம் தந்ததோ? உடல்கள் சிதைந்து உயிர்களை எடுத்து போர் புரிய பாடம் எடுத்ததா? இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் ஒவ்வொரு வரிகளும் சொல்ல 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 கடைசியில அவர் முடிக்கிறப்ப அழகா சொல்றாரு. மன அமைதிக்கு மதங்கள் வந்தது, நல்வழி செல்ல நன்னறி வந்தது. மதம்ங்கிற வார்த்தையை சொல்லி பார்த்தால் இதமாக இருக்கும். ஆனா அந்த மதம் நாங்க பெரிய இன்னைக்கு அந்த அளவுக்கு இந்த தேசம் இன்னைக்கு நாசமாய் போச்சுன்னு சொல்லி அந்த கவிதையில் கதறுகிறார். வேற்றுமை விடுத்து ஒற்றுமை காப்போம், உடன்பிறப்பாய். உடன்பிறப்பாய்ங்கிறப்ப அவர் யாரும் நமக்கு புரியும். உடன்பிறப்பாய் உறவை வளர்ப்போம். இந்த உடன்பிறப்புல மட்டும்தான் சார் சகோதரத்துவம், மனிதநேயம் எல்லாமே அடங்கி கிடக்கும். ஒரு மனிதனை நான் எதிரே பார்க்கிறேன், இந்த ஜெய்கிந்து வார்த்தை சொல்லாம ஒரு வணக்கம் சொல்ல மாட்டேன். அந்த உட்கார்ந்து பட்டப்பேரை ஜெய்கிந்து தன் வாழ்க்கை முழுவதையும் திருமணம் முடிக்காமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய இயக்கத்தை தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். நானே எவ்வளவோ ட்ரை பண்ண, காமராஜர் மாதிரி கல்யாணம் முடிக்க வாழ்ந்துறாங்க விட்டாங்களா? யாருங்க
நானும் அப்படி ஒரு லட்சியத்தோடு இருந்தேன். பட் ஒரே ஒரு போட்டோ காமிச்சாங்க பழைய. ஏன்னா அவர் அப்படி கிடையாது, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மகான். இந்த மாதிரி வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு சார், எல்லாரையும் சொல்லலாம். ஏன்னா நேரம் இல்லை வைவார். ஏன்னா கடைசியாக ஒரே ஒரு வேற்றுமை விழுத்து ஒற்றுமை உடன்புறப்பாய். ஆக இந்த இடத்தில் இந்த கவிதையினுடைய ஒவ்வொரு வரிகளையும் பேசுவதற்கு எனக்கு ஆசையா இருக்கிறது, ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. என் சின்ன பிள்ளை, அதாவது என்னுடைய உடன்பிறந்த சகோதரன், அந்த உடன்பிறப்புன்னு சொன்ன நான் சொல்றேன், பாரதியின் சகோதரன், பாரதியின் சகோதரன், பாரதி நீ வாழு, நீ வாழு, நீ எழுது, உன்னுடைய கவிதைகள், உன் கவிதைகள் வாழும். நிச்சயமாய் இந்த உலகம் உன் கவிதைகளை போற்றும். நூற்றாண்டை கொண்டாடுவோம், பாரதி நூற்றாண்டை கொண்டாடுவோம். வாழ்க்கை வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த நிகழ்ச்சி தலைவர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி. நான் பேசுவதற்கான இந்த புத்தகத்தை வழங்கிய அருமை சகோதரர் பாரதிக்கும் நன்றி. அவர் சொன்ன நாட்டுப்புறத்தான், நானும் ஒரு முழு கிராமத்தை சேர்ந்த ஒரு நாட்டுப்புறத்தான் தான். அந்த வகையிலே நான் மற்ற விஷயங்களை விட்டு ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிருப்பேன். ஒரு 7-8 கூட்டு கையில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். எனக்கு ஒன்று பிடிக்காமல் இருந்திருக்கேன், என் பக்கத்தில் இருக்கிற அதைத்தான் முதல் எடுப்பார். இப்படி ஒருவருக்கு மட்டும் பிடித்தது மாதிரி இல்லாமல் எவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை விஷயத்தையும் இவர் இதில் வச்சுருக்காரு. அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்தேன்னு சொன்னேன், நீங்கள் சாமியெல்லாம் கும்பிடுவீங்களா, சாமியெல்லாம் வெறுப்பீங்களான்னு கேட்டேன். என்ன அப்படி கேட்டீங்கன்னாரு. இல்லை கொஞ்சம் எனக்கு அப்படி தெரியுதுன்ட்டு. காணிக்கை செலுத்தி கவர நினைத்தேன், நீ வேடிக்கை காட்ட விளையாட்டை தொடங்கினாய். கடவுளுக்கு போய் சரி கட்ட முடியுமா? காணிக்கையும் செலுத்தி பார்த்துருக்காரு, அவர் விளையாட்டு ஆரம்பிச்சிட்டாரு. உழைக்காத உனக்கு உண்டியல் நிறையுது, உழைக்கும் எனக்கு ஊதியம் குறையுது. இப்போ இங்கேருந்து ஒரு செஞ்சில் இருக்காரு, இவர் இங்கேருந்து மாற்றி திருமூலத்துக்கு மாற்றி சிசியை குறைஞ்சிடும், ஹெச்ஆரியை குறைஞ்சிடும். ஆக இவருக்கு அதே பணியில் இருந்தால, அதே உழைச்சால ஊர் இருந்தேன், அதை இப்போ இல்லைன்ட்டாங்களே. ஆக உழைச்சால நம்மளுக்கு குறையுது. அவர் என்ன வேலை பார்த்துருக்காரு? கடவுள் 3 நேரம் சோறு ஊற்றுறாங்க, தயிர் ஊற்றுறாங்க, நெய் ஊற்றுறாங்க, என்னென்னமோ ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு உண்டியல் டெய்லி பேப்பர் பாருங்க, திருப்பூர் கோயில் 1,54,00,000, பழனியில் 4,20,00,000, இப்படி உண்டியல் எண்ணிக்கை தினம் வந்துக்கே இருக்கு. அதுக்கு மேலே போயிட்டாரு. பட்டினி கிடந்து பற்றை காட்டினேன், பல துன்பங்களிலிருந்து பட்டு துணி சாத்தினேன். கோவில் கொஞ்சம் தினம் போய்க்காருங்க, சாமிக்கு ஒரு 10 சாத்தினீங்கன்னா உங்களுக்கு சேமம் ஆயிடுவீங்கன்றார். அந்த பூசாரி அடிக்கடி பார்த்துட்டாருன்னா சின்ன ஒரு சிட்டையை போடுவார். அந்த மாதிரி இவரும் பட்டினி கிட்னி கடந்து சாமிக்கு பட்டு துணி விட்டுலாம் வாங்கி அம்மனுக்கு பட்டு கிட்டலாம் உடுத்திருப்பார். ஒழுக்க ஒன்றும் நடக்கல. இந்த சின்னால் போடுவாங்க, 9 கோலும் ஒன்றைக்கான பிள்ளையார் பற்றி வரணுண்டு. இவர் அதை சிரிப்பாச்சு பார்த்துட்டு அந்த பாட்டை கேட்டேன். 9 கோயிலும் ஒன்றாக இருந்து மனித வாழ்வை ஆடுகளம் ஆக்கிறீங்க. இந்த நவக்கிரகம் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிடுங்க, உன் செயலை உலகம் அறியும். கடவுள் சொல்கிறார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சி. நீ என்னென்ன செய்யறது உலகத்துக்கு தெரியும். துன்பம் தும்மனில் வரும், இன்பம் எறும்பில் வரும். இந்த தும்மன் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வேகம் ஒரு புயல் காற்றை விட வேகமாக ஒரு மாதிரி முழுன்னு டக்குன்னு தும்பும்போது அதனுடைய வேகம் ஒரு புயல் காற்று வேகமாக வருமா. அப்போ நம்மளுக்கு வார துன்பம் நான் நினச்சேன், ஏன் இந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணாரு. அப்போ அவர் தெரிஞ்சிருக்காரு தும்மல் எவ்வளவு வேகமாக இருக்குன்ட்டு. அடுத்து இன்பம் எறும்பில் வரும். நம்மளுக்கு துன்பம் அம்புட்டு வேகமாக கட்ட கட்டன்னு முடியாது பிடிச்சிக்கிறேன். நம்மளுக்கு வார நல்லது பூரா எறும்புல எப்படி வரும், பையா ஊர்ந்து இன்பம் எறும்புலதான் வரும் அப்படின்னு நொந்துட்டார். பாருங்க என்ன சார் நீங்க கடவுள் மறுபடலாம் சொல்றாங்க, வீட்டுக்கு நாம வருவாங்க அப்படின்னாரு. அடுத்து நம்ம கிராமத்தில் எல்லாம் நினைப்பேன், வறுமை மட்டுமே என் வீடு வருகிறது, எல்லா செழுமையும் எதிர் வீடு செல்கிறது. கம்பேர் பண்ணுவோம்ல, நான் ஒழுக்கமா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், கரெக்டா இருக்கேன், எனக்கு சிந்தனை இம்சை கஷ்டம் கடை எல்லாம் வந்துருக்கு. அப்படியே ஒழுங்கா எழுதித்தனப்போ படிக்க இருக்கேன், அது நல்லா இருக்கானப்பா, இந்த ஏன் நடக்குதுங்க அப்படின்னு நம்ம ஒரு அங்கலாய்ப்போம். ஒரு நொந்து நூடுல்ஸ் ஆகி எல்லாம் இருந்தாலும் அப்படியே அம்புட்டு நல்லா கிடையாது, நம்ம இப்படி இருக்கமே நினைப்பான். அதை 4 பேர் சொல்லிட்டாரு.
வறுமை மட்டுமே என் வீடு வருகிறது, எல்லா செழுமையும் எதிர் வீடு செல்கிறது. அடுத்து இவர் சொன்னத நான் செஞ்சது நான் நினைக்கிறேன். இது ராமநாடு நம்ம மதுரைக்கும் முகமைக்கும் வெறு தூரம், உமக்கும் எனக்கும் எது தூரம் அப்படின்னு தெரியல. இந்த விஷயங்களை பார்க்கும்போது அந்த முக்குளிப்பான் நீந்தி வர முக்குளித்து அதை துரத்த கையில் வந்து கிட்டாது கடைசி வரை சிக்காது. நான் செத்துருக்கேன் ஒரு 7-10 வயசுல. நான் சொன்னார் கீழே போய் பக்கத்தில் தட்டானூர் அப்படின்னு ஒரு கண்மாய் இருக்கு. அந்த சு வெங்கடேசன் எழுதிய காவல் கோட்டத்தில் தாதனூர்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அதுக்கு பேர் தட்டானூர். தட்டானூர்னு ஒரு ஊர் இல்லை, ஒரு இடம் தான் இருக்கு. அது ஹேம்லெட் வில்லேஜ், பேச்சில்லாத கிராமம்னு ஆக்கிட்டாங்க. அப்படி ஒரு பகுதியாக இல்லை, இந்த ரெண்டும் ஒன்றா இணைஞ்ச ஒரு பகுதியாக இருக்குது. அந்த கம்மாயில் இந்த மாதம் இது மே மாதம் வருஷம் லீவ் விட்டுறாங்களே, அங்கே போயிருப்போம். மிதக்கும் அந்த முக்குளிப்பான் நீந்திக்கிட்டே இருக்கும். நம்ம உள் நீச்சல் அடிப்போம், மல்லாக்கு நீச்சல் அடிப்போம், எல்லா நீச்சலும் அடிப்போம்ல. பையா முங்கிக்கிட்டு மல்லாக்கு நீச்சல் தண்ணிக்குள்ளே போகிறது. இந்த காலை ஆடிக்கிட்டு மேலே கருப்பாக தெரியும்ல, நமக்கு போய் பிடிச்சிட்டு போட்டு உள்ளே முங்கிக்கே போவான். இவன் குள்ள இருக்குன்னா அங்கேருந்தே முங்கிருப்பான். கெட்டு வந்து கையை தூக்குனா பார்த்தா இருக்காது. அது என்னட்டு மேலே வர்றதுக்கிட்டே உள்ளுக்கு முங்கி வரதை கண்டுபிடிச்சிட்டே எனக்கு தெரியாது. ஆனால் அது பறந்துறேன். என்னடா நம்ம முடிச்சு முட்டி உள்ள போய் தேடி பிடிச்சி போனேன். நம்ம பிடிக்கிற மாதிரி இவரும் போய் கம்மாய்க்கில் முங்கி இங்கே தேடி போனாரா எனக்கு தெரியல. இல்லை இவரா யோசிச்சது எதுனாரா, இல்லை நம்ம உள்ள மூச்சடிக்கு போய் பிடிக்க போடுறதுக்கு பார்த்தாரான்னு எனக்கு ரொம்ப சேர்க்கு. அடுத்து நமக்கு தெரியாத விஷயம் டவுனில் இருக்கவங்களுக்கு தண்ணிக்குள்ளே நீந்தலாம், தண்ணிக்குள்ளே முங்கலாம், தண்ணிக்குள்ளே நடக்க முடியுமா? பொதுவாக முடியாது. தவளை பார்த்தீங்க, தவக்கரை அப்படியே தண்ணியில் கால் பட்டும் கூடாமல் அடுத்தடுத்து எடுத்து வச்சு டப்புன்னு போகும். தண்ணிக்குள்ளே கம்மாயில் குளத்தில் யாரும் பார்த்துருக்கேன்னு தெரியல, பார்த்தவங்க பெரியவங்க இருப்பீங்க. அவங்க கால் வச்சு முங்குக்குள்ளே அடுத்த ஸ்டெப்பு வைக்கும். அப்படியே டக்கு டக்கு ஜம்ப் பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஒரு 5 ஜம்ப் 4 ஜம்ப்லாம் தொடர்ந்து தகும். இந்த விளையாட போகிறவங்க என்ன செய்வோம்னா, அந்த ஓடு இருக்குல்ல, பானை ஓடு உடஞ்சி ஓடு கிடக்குமா, அதை எடுத்து தட்டிக்கிட்டு அதுக்கு ஒரு லாபம் இருக்கும். சைஸாக விடணும், உள்ளே போட நறுக்குன்னு உள்ளுக்கு போயிடும். அதுக்கு மேலாப்புல பறக்கவும் செய்யணும், அது அந்த ரிதமில் போகணும். அப்படி வீசினா ஒவ்வொருத்தையும் வீசுறது 10 தடவை குடிக்கும், சில வீசுறது 7 தடவை குடிக்கும். அது யார் வீசுறது ரொம்ப தடவை அது அப்படி படப்படம்னு போகுதுலான்னு பார்ப்பான். நான் நினச்சேன் நம்ம ஓடு எடுத்து கம்மாய்க்கில் விட்டோம்னா நம்ம ஓட எடுத்து எரிச்சது இவர் எதுவும் பார்த்தாரா, இல்லை இவரும் நம்மள மாதிரியே ஓடங்களை எடுத்து எரிச்சாரா அப்படின்ட்டு யோசித்தேன். தண்ணி மேலே பறக்க விட்டோம், தவளைக்கு அரை கூவல் விட்டோம். அதை நாங்கள் செஞ்சோம். அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி பார்க்குறேன். அந்த காவல் கோட்டத்தை சொல்லியிருப்பாரு சமணர் மலைந்து. அந்த மலை மேலே முழு பச்சை லீவ் விட்டுன்னு ஆடு மாடு வீட்டில் இருக்கும்போது அதை மேய்க்க அனுப்பிச்சுட்ருவாங்க. லீவு நாள்லாம் நீ சும்மாவே இருந்து வருஷம் போனது பள்ளிக்கூடம் போகணும்னு போனேன். இந்த ஒரு 1.5 மாதத்துக்கு மாடு மேய்க்க போடான்னு அனுப்பிச்சுட்ருவாங்க. ஆடு மாடை பற்றிக்கு போகணும், மலையில் போய் விட்டுட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அங்கே இந்த நீங்கள் இப்போ யாரும் சமணமலைக்கு போனால் பார்க்கலாம், கார் ஊற்றுன்னு ஒரு ஊற்று இருக்கும். கார் ஊற்றுனா கார் காலத்திலும் அது தண்ணி வற்றாமல் இருக்கும். சித்திரை மாதத்துலையும் தண்ணி இருக்கும், ஆடி மாதம் அங்கே நிற்கும் உச்சியில் அந்த தூண் பக்கத்தில். அதுக்கு நேரம் மேலே பார்த்தா ஒரு பெரிய தேன் கூடு இருக்கும். நாங்கள் போனோம், நான் நடந்தது இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைப்பு வந்துச்சு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்து செஞ்சது. அதில் ஒருத்தன் நம்ம பையன் ஓங்கி கல்லை தெரிஞ்சா சத்து விழுந்துச்சு. அது தேன், அந்த தேன் விழுகல, தேன் குடவியெல்லாம் மொத்தமாக கீழே வந்துச்சு. அந்த தேன் நினச்சி ஓடி போய் கப்பல் அதெல்லாம் இல்லை பிரித்து போடப்படலாம் ஓடுறேன். நான் போய் பக்கத்தில் ஒரு மஞ்சள் செடி உள்ள உட்காந்து ஆடிட்டேன். அவன் ஓடுறேன். ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓடி மலை இறங்கணும். கம்மா இது கிணறு, கம்மாய்க்கு ஒரு கிணறு இருக்குது. இடுப்பளவு தான் தண்ணி டப்புன்னு தம்பிட்டேன். தம்பிட்டா விட்டு பார்த்து உள்ள முங்கிச்சு, மேலே எழுந்திரிச்சா கொட்டுது. எத்தனை நாள் முங்கிக்க மூச்சு தாக்குறது முடியலை. அப்போ நாங்கள் எல்லாம் போய் குச்சிச்சு ஒடிச்சு கூட ஆட்டி கட்டி விரட்டி விட்டு நடக்க முடியாமல் எறும்பு மாட்டுக்களை உட்கார வச்சு தூக்கி விட்டு வரைக்கும் ஓட்டி வந்தார். அதுக்கு பேர் அம்மாசி, ஒளிவு அம்மாசின்னு சொல்லுவேன். அதை பார்க்குறேன். வாங்கருவா கம்பு தூக்கி காட்டுக்குள்ளே வலை வருவோம், குழவி கொட்டு கண்ணி நீங்கி கொடுக்கோட தேன் எடுப்போம். கிளப்பி விட்ட குழவியெல்லாம் சினங்கொண்டு வட்டமிட காட்டுக்குள் சிக்கியவன் கன்னத்தில் முத்தம் விடுவேன். குழவி கொட்டுறது இவருக்கு முத்தம் விடுவது மாதிரி இருந்திருக்கு. தெரியல, சிரிச்சேன்.
நல்ல முத்தம் அது குழவி முத்தம் போல. அடுத்து முகமெல்லாம் வீங்கி போச்சு, முடிஞ்சு போய் இருக்க மாட்டேன், வேங்கினாலும் விட மாட்டேன், நாங்கள் அப்புறமா வேலை பார்ப்போம்னு சொல்றாரு. அடுத்து விவசாயத்தை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிட்றோம், நெல் சாப்பிட்றோம், அரிசி சாப்பிட்றோம், அது எப்படி வருது எப்படி கிடைக்குது. இன்னைக்கு எல்லாம் வயல்ல மிஷினே இறங்குது, அதை அறுத்து முடிச்சு அது ஒரு டிராக்டர் கொண்டு வந்து நிறுத்துறாங்க, அதில் நெல்லை கொட்டுது, அந்த டிராக்டர் கொண்டு வந்து கலந்து கொண்டு வந்துடுறாங்க, அப்படியே விற்றுருவோம். வீட்டில் வைக்கிறதுக்கு யாரும் ஏற்கனவே கடைங்க வாங்கி போகல, இது நடக்குது. இவர் அது சொல்றாரு, கற்கருவால் கைப்பிடித்து கதிர் எடுத்து அரி போட்டு, அதுக்கெல்லாம் அரி அப்படியே போட மாட்டான், அரியரியா போட்டிருப்போம் அரிசியா. கதிர் எடுத்து அரி போட்டு கட்டுக்கட்டா தலையில் வச்சு கட்டெரும்பா கரை சேர்த்தோம். களத்து மேட்டில் கதிர் அடித்து பூட்டிய காளைகளால் புனையல் ஓட்டினோம். புனையல் தான் நீங்க எத்தனை பேருக்கு தெரியும், இருப்பீங்களான்னு தெரியல, ஒரு சிலர் இருக்கலாம். அந்த நெல்லை முதல்ல அடிச்சிடுவோம், அடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நெல் ஒட்டி இருக்கும். அது முதல்ல அடிச்சது தலையடி நெல்லுன்னுவாங்க, ரெண்டாவது அடிக்கிறது சூட்டடி நெல்லுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சூட்டடியும் இல்லை தலையடியும் இல்லை, ஒரே நெல்லு தான், ஒரே நெல்லே வந்துடுது. அன்னைக்கு அந்த தலையடி நெல்லுங்கிறது நல்ல டேஸ்டாக இருக்குது, நல்ல முத்துன ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நெல். சூட்டடின்றது செகண்ட் குவாலிட்டி. அப்போ அந்த வைக்கல படம் போட்டு வச்சுருப்பாங்க, திருப்பி ஒரு வாரம் வச்சு அதை ரவுண்டாக போட்டு மாடு அதை அப்படியே சுற்றி சுற்றி மிதிக்க விடுவாங்க. அந்த மாடு சுத்தம் போது அது சாணி போடும்ல, போட்டால் கீழே விழுந்துடும், அது வைக்கலில் போயிடும். அப்போ நாளைக்கு அந்த வைக்கல் மாடு இருந்தாது, அது நெல் ஒட்டிக்கணும்ல, அதுக்காக கையில் வைக்கல் வச்சுட்டே சுற்றணும். சாணி போட்டு போச்சு அப்படியே பிடிச்சிடுவேன், அந்த சாணி அப்படியே தூக்கி வெளியே போடுவாங்க. அதெல்லாம் நடக்கும். இன்னைக்கு அப்படி மாடு புனைய ஓட்டுறதுன்னா என்ன அப்படின்னே தெரியாது. எனக்கு அந்த வார்த்தையை பார்த்து மனசு அப்படியே சந்தோஷம் வந்துச்சு. களத்து மேட்டில் கதிரடித்து பூட்டிய காளைகளால் புனையல் ஓட்டினோம். அடுத்து காற்றின் திசையறிந்து காளையர் நெல் தூவ தூசியிலா நெல்மணிகளை துடிப்போடு பிரித்தெடுக்கும். அந்த அரிசி நெல்லையை இருக்கும்போது லேசாக கொஞ்சம் நெல் அது போடுவாங்க, இப்படி அடிக்குதா இப்படி அடிக்காது போகிறது தெரியும். அந்த பதம் நெல் மட்டும் அது போடும்ல, அதை வச்சு முறம் இருக்கும், முரத்தை வச்சு அப்படி தூக்கி அப்படி சைஸாக அப்படி வீசுவாங்க. அந்த பதர்லாம் காற்றுல போகும், நல்ல வெயிட் உள்ள நெல் மட்டும் கீழே விழுது. அந்த மாதிரிலாம் தூத்தி பிரித்து எடுப்போம். இப்போ தூத்துறதும் இல்லை பிரிக்கிறதும் இல்லை, எல்லாமே வந்துடுச்சு. இந்த உன்னோட முடிச்சிடுறேன். இது அடுத்து இது எல்லாமே நான் பார்த்தேன். காடுகளை மேடெல்லாம் கருவேல முள் பொறுக்கி ஒன்றா அதை சுருட்டி உன் துளையில் தலையில் தூக்கி வச்சு அம்மா இன்னைக்கு வீட்டில் கேஸ் அடுப்பு அதை விட்டு கரண்ட் அடுப்புதான் இருக்கு. இதை தவிர வேறு அடுப்பு அதை விட்டு சிம் தண்ணி கூட இல்லை. ஊதுவலான்னு விட்டுருக்கோம், அடுப்பில் எரியும் போது ஊதுவாங்க சத்தம் கேட்க, அது கொஞ்சம் காற்று பத்தலில் எரியாது. திருப்பி அது மூச்சு தம் இருப்பாங்க, உறிஞ்சுவாங்க காற்றை, அப்படி உறிஞ்சிட்டு அப்புறம் ஊதுவாங்க. சில அந்த குழாயை தீக்கு பக்கத்தில் வச்சு, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா தான் வச்சுட்டு இசல் உறிஞ்சால தீக்கு அந்த வாய்ப்பு வந்து அந்த குழாய்க்குள்ள கொஞ்சம் மட்டும் அது நனைஞ்சு அந்த தீக்கு அங்கே அமர்ந்து கீழே விழுந்துச்சு வைங்க, வேணும் குழாய்க்குள்ள வந்து ஊது குழாய்க்குள்ள. இப்படி கஷ்டம்லாம் பட்டாங்க. இன்னைக்கு இந்த கஷ்டமெல்லாம் தெரியாதனால அவங்க பெண்களுக்கு வந்து நான் படணும்னு சொல்ல, இது போன்ற கஷ்டமெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா இன்னைக்கு நம்ம எவ்வளோ வசதியாக இருக்கோம், எம்பிட்டு சொகுசாக இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி சிக்கனமாக பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை தெரிய வைக்கல. அந்த மாதிரி முழு தூக்கி தலையை தூக்கி வச்சு, முழு தூக்கி தலையில் வச்சு அப்படியே நிற்குமா, ஒரு அம்மா தூக்கி வந்து தலையில் சில முள் இறங்கும். என்னன்னா சும்மா கூப்பிட்டாதான் முள்ளுக்கும் அந்த முள் சேமிக்கிற முள் தலையில் சில முள் இறங்கும், முகத்தில் சில முள் கீழும். இப்படி வச்சிருக்கோம் அப்படியே நிற்காது, இந்த பக்கம் வளையும்ல, மூச்சிலையும் கீழும். அத்தனையும் தாங்கி கொண்டு அதையெல்லாம் வீடு சேர்த்த தொடக்கப்பள்ளி செல்ல அரிசி விற்று வந்தவளே, உயர்நிலை பள்ளி செல்ல புட்டு விற்க சென்றவளே. நான் யோசிச்சேன், பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அரிசி விற்றாங்க, ஹைஸ்கூல் போகும்போது ஏன் புட்டு விற்றாங்க? என்னன்னா அது நீங்க எப்படி நினைச்சீங்க, அவர் என்ன நினைச்சோம், நான் நினைக்கிறேன் அரிசி என்றால் நெல்லை அப்படியே குத்தி எடுத்து வித்துறது. புட்டுனா அதை திருப்பி இடிச்சு மாவாக்கி வேக வச்சு ஆவியில வேக வச்சு கொண்டு போய் விற்கிறத புட்டு. அப்ப முதல் பள்ளிக்கூடம் சேர்க்கும்போது ஈஸியாக சேர்த்து விட்ட, ஹைஸ்கூல் சேர்க்கறதுக்கு நீ வெந்த புட்டு வெந்து தானே புட்டு வருது, வெந்து நொந்து என்னைய
ஹைஸ்கூலில் சேர்ந்ததுக்காக வந்து நொந்து படிக்க வச்ச அப்படின்னு அவங்க அம்மாவுடைய அந்த புட்டுன்ற வார்த்தையை நான் அப்போ நினைச்சேன். சார் ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு. இதுக்கு மேலே ரொம்ப கடையாக போகிறேன் புதுசு தயவுசெய்து கொஞ்சம் ஏற்கனவே சொல்லிட்டேன் 10 நிமிஷம் நான் பார்த்துட்டே இருக்கேன். 9 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா அதான் டைம் வச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க. இல்லை அவர் சொல்லிட்டாரு ரொம்ப பேசக்கூடாது பாசுன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ஆலோசனை அவருடைய அறிவுரை நான் எப்போதும் கேட்டுக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். கடை வாங்க போட என்ன நடக்கும் ஒருத்தர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கடை கொடுக்க இல்லத்தான் இருக்கான். என்ன பண்ண எதுக்குப்பா கணிக்கிறது வர இப்போ இல்லையப்பா நேற்று வந்துருக்கப்படாதான்னு அப்படி இப்படின்னு ஒரு 10 நாள் அலைய வச்சு அதை விசாரிப்பேன். திருப்பி கொடுக்க முடியுமா, நிறைய பேர்ட்ட கடை வாங்கியிருக்காங்க, நாளைக்கு நம்மளை கட்ட விட்டுருவாங்க, வாங்கினா அடைக்க வழி இருக்கா எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் முன்னாடி கொடுப்பேன். வீட்டுக்காரர் கொடுத்தான்னு சொல்லி தெரிய வச்சு கடன் கொடுப்பேன். இப்போ ஃபோன் எடுத்தாலே அலைபேசி அழைப்பினிலே கடன் கொடுக்க கெஞ்சுகிறான். ஃபோன் அடிச்சேன், சார் உங்களுக்கு பஜாஜ் வந்து பேசலாம், லோன் வேணுமா சார், சார் உங்களுக்கு அதுலேருந்து பேசலாம், காசு வேணுமா சார் அப்படின்னு கெஞ்சுக்கிறேன். அவங்க இருக்கிறேன் எப்போ வேணும் நம்ம கெஞ்சுக்கிறத தரமாட்டோம்ட்டாங்க. இப்போ அலைபேசி அழைப்பினிலே கடன் கொடுக்க கெஞ்சுகிறான், வட்டியோடு குட்டி சேர்த்து வைப்பகத்தையே மிஞ்சுகிறான். அது என்ன இருந்தால் கொடுத்த அசலையும் தாண்டி வட்டி சேர்ந்தான். இது நடக்கும். அடுத்தது கிளைமாக்ஸ். முதலாளி எவன் என்று முகமறிய முடியாது. நம்மளுக்கு கடை கொடுத்தேன் பாரு, எவனான்னு நமக்கே தெரியாது, நம்மளுக்கே தெரியாது. அவன் நமக்கு கடை கொடுத்துருப்பேன். அடுத்த பாயிண்ட், கடனாளி எவன் என்று அடையாளம் அடையாது. முதலாளி யாருன்னு தெரியாது. கடை கொடுத்து நம்மளுக்கு ஆதாரம் கொடு, போட்டாவை கொடு, எல்லாத்தையும் கொடுன்றாங்களே. அப்போ கடனாளி இவன் என்ற அடையாளம் மறையாது. முதலாளி தான் யாருன்னு தெரியாது, கடனாளி யாருன்றது மறையவே மறையாது. நேற்று நீரோடும் ஓசையும் ஏரோட்டும் ஒளியும் செய் வெளி எங்கும் செவியில் கேட்டது. நேற்று நம்ம ஊரில் மாடையா அப்படி மாட்டை ஓட்டுவான். அந்த மாதிரி ஏரோட்டும் ஓசையும் நீர் ஓடும் தண்ணி வாய்க்கிற சட்டம் போகிற சத்தமும் காதில் கேட்டுச்சு. இன்னைக்கு இயந்திர சத்தமும் இயற்கையின் ஓலமும் உலகம் முழுவதும் உறக்க கேட்குது. தான் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நேற்று அது இன்னைக்கு இது, நாளைக்கு வில்லேந்தி நிற்போம், வேட்டையாடி தின்போம், சேர்ந்து வாழும் செயலினை செந்தமிழன் எடுத்துரைப்பான். நாளைக்கு திருப்பி நம்ம பழமைக்கு தான் போகிறோம். அது நல்லதுன்னு அவர் நினைக்கிறாரு, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்களை சொல்ல ஆசைதான். அனைத்தையும் நான் பேச அதிக நேரம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக இந்த நாட்டுப்புறத்தவனுடைய கருத்தையும் பெருவெளி தமிழன் பெருவெளியினுடைய விளக்கத்தையும் நாட்டுப்புற பாணியிலேயே நான் சொல்வதற்காக வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க தமிழினம், வெல்க தமிழர் நாடு. தமிழன் வாழ்த்தி பழக்கப்பட்டவர். மண்ணே வாழி, மொழியை வாழி, வேந்தனை வாழி, மொழியை வாழி. யாருக்கும் வணங்காதவன் வணங்கா முடி தமிழன். ஆக வணங்குதல் தேவையில்லை. நம் இலக்கியத்தில் எங்குமே இந்த வணக்கம் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. வணங்கா முடியாக வாழ்வோம், வணங்கா முடியாக நிகழ்வோம். அழகிய பாத்தொகுப்பை வெளியிட்ட பாவலருக்கு என்னுடைய சிறிய தொகையாக 1000 தந்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். நல்லதொரு பாவலனை அடையாளம் கண்டுகொண்டு 30 நாட்களுக்கு முன்பாக முகநூலில் வந்து பழக்கமான இந்த பாவலன் நெருப்பு சொற்களை வயிற்றில் சுமந்து கருக்களாக சுமந்து இந்த குமுகாயத்திற்கு, இந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய செய்தியை பாக்கள் மூலம் தந்துள்ளார் என்பது பெருமை அடைகிறது. தமிழை அழிக்கவே பிறந்த கண்ணதாசன், வைரமுத்து, வாலி, இவர்களையெல்லாம் நாம் எப்படி கொண்டாடுவது என்று தெரியவில்லை.
பிற மொழி கலந்து அயல் மொழி திணித்து தமிழை அடித்து பெருங்கேடர்கள். அவர்கள் வரிசையில் இந்த பாவலன் வரக்கூடாது. பாவீந்தனாக, பாவலர் பெருஞ்சித்திரனாக, அறிவுமதியாக இந்த நாட்டிற்கு, இந்த இனத்திற்கு, இந்த விடுதலை நோக்கிய களத்திற்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் பாவலனை வாழ்த்துகிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து. மூத்த மொழியே என் முதுகெலும்பி. நல்ல சொற்றொடர். முதுகெலும்பு இல்லாத மாந்தன் வாழ இயலாது. மூத்த மொழி இல்லாத இந்த உலகம் இல்லை. ஆனால் நாம் இன்று பாடப்படுகிறோம் ஒரு வாழ்த்துப்பா. ஏறக்குறைய 6 அயற்சொற்கள் கலந்த பாடு. திலகம், வாசம், வா, அயற்சொற்கள் கலந்த வாழ்த்துப்பாவை நாம் பாடுகிறோம். தமிழ்த்தாய் ஏற்பாளா? எண்ணி பாருங்கள். நல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதி தமிழ்த்தாய்க்கு நம்மை போற்றுவோம். இந்த நூலை கட்டமைப்பு செய்தவன் நான் என்ற முறையில் எந்த ஒரு அயற்சொற்களும் வந்துவிடக் கூடாது என்று முனைப்பு காட்டி இந்த நூலை கொண்டு வந்தோம். அதற்கு இந்த பாவலன் ஒத்துழைப்பு கொடுத்தார். இல்லை என்றால் அயற்சொல் கலந்து எல்லோரும் எழுதக்கூடிய பாதுகாப்பாக இந்த நூல் வந்திருக்குமே ஒழிய இன்றைக்கு தலை சிறந்த ஒரு நூலாக இந்த நூல் வடிவெடுத்து உங்கள் கையில் தவழ்ந்திருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு சொல்லுகிறேன். இந்த பாவலன் எழுதுவதற்கு யார் துணையாக இணையாக இருந்தார் என்பதை முகம் காட்டாமல் இருக்கிறாளே ஒரு பெண், அம்மையார் கோபதி. கொஞ்சம் எழுதுறப்பா. பாரதி ஒவ்வொரு பாட்டிலும் கண்ணம்மாவை தன் எண்ணத்தால் எழுத்தால் வெளிப்படுத்தினான். ஏன் இந்த கோமதி இந்த பாரதி தவிர்த்தால் என்று தெரியவில்லை. போடுவது என்பது வேறு, பாட்டில் போடுவது என்பது வேறு. பிறந்த குழந்தை யாழ். புகழ்ச்செல்வி இதழ் நான் நடத்தி வருகிற 20 ஆண்டு காலமாக தனித்தமிழ் வரக்கூடிய தமிழர் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஏடு. அந்த ஏட்டை படித்துவிட்டு யாழ் பேசுகிறார். தாத்தா சிறப்பாக தாத்தா. மொழியை அடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மொழியை நாம் காக்க வேண்டிய நிலை நாம் இருக்கிறோம். இந்தியை அவன் திணிக்கிறான் இவன் திணிக்கிறான் என்று நாம் சொல்லி நம் பெயருக்குள்ளே இந்தி சொற்களை திணித்து கொண்டு பேசுகின்ற சொற்களில் தமிழில் தவிர மற்ற பிற மொழிகளை கலந்து கொண்டு பேசுவதால் தமிழ் வாழ்ந்து விடுமா? சந்தோஷ் 247 எடுத்து ஈசி இருக்கிறதா? அதை மகிழ்வூர் என்றால் என்ன குறைந்து விட போகிறது? நாம் தானே தேய்க்கிறோம் பிறமொழி சொற்களை. 99.99 விழுக்காட்டு தமிழர்களுடைய பெயர்களை பட்டியலிட்டு பாருங்கள். தமிழ் எங்கே பொழுது முதல் கடை இடை 3 கழகம் வளர்த்த நாடா இது பாண்டிய நாடு. பதாகை எல்லாம் ஆங்கிலத்திலும் அரபு மொழியிலும் உருது சொற்களிலும் சமஸ்கிருத சொற்களிலும் விளையாடுகிறதே. தமிழ் எங்கே போனது? பாரதி என்று சொல்லி அகச்சொல் தானே, கலைமகள் தானே அதற்கு பெயர். ஒரு ஆண்பாலுக்கு எப்படி பெண்பால் பெயர் வைக்க முடியும்? ஆகவே இன்று முதல் யாழ் கோ என்று நான் வைக்கிறேன் பெயரை. அவள் மகள் யாழ், அவள் இணை கோ, யாழ் கோ. யாருக்கு அரசராக வாழ்டி தமிழை காக்க, தமிழ் இனம் காக்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, அந்த சொல்லுக்கு ஏற்ப வாழ்ந்து காட்டு. யாருக்கும் அஞ்சாதே, எதற்கும் கலங்காதே, நேர்பட பேசு. எழுதுகின்ற கருத்தை துணிவாக சொல்லு. எதற்கும் நீ அஞ்சு வாழ்ந்து பிச்சை எடுத்து வாழாதே.
யாசிகாரு பேர் வைக்கிறாயா பிச்சைக்காரின்னு. இன்னொருத்த என்ன கொடுமை அது, அஸ்வின் வைக்கிறான். குதிரையை வாவான கூப்பிட முடியும், பைரவான்றான். நாயை வா கூப்பிடுவியா? சொல்லோட பொருள் தெரியாம பேரை வைத்துக் கொண்டு இந்த நாட்டையும் இந்த இனத்தையும் இந்த மொழியும் அடைக்கக்கூடிய கூட்டத்தில் நாம் வாழ்கிறோம். அருள் உழுந்து இனியேனும் தமிழை காக்க தமிழராக நாம் எழுந்து களமாடி தமிழர் நாட்டை வெல்வோம். நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பாக்களை பற்றி பலரும் பல பேசிவிட்டதால் நான் இந்த தனி மாந்தனை எண்ணி பேசுகிறேன். 24 மணி நேரத்துக்கு 20 மணி நேரம் அரசு வேலை. உறங்குவது எப்போதும் தெரியாது, உண்பது எப்போதும் தெரியாது. ஆயினும் இந்த பாக்கள் குறித்த காலத்தில் ஏறக்குறைய ஒரு 15 நாட்களுக்குள் வந்தது. சரியாமா? 15 நாட்களுக்குள் பெற்றெடுத்த குழந்தை இது. வியக்கிறேன். எனக்கு பாட்டு எழுதுவது என் தொழில், நான் எழுதிதான் ஆக வேண்டும். ஆனா இந்த மாந்தனுக்கு அரசு வேலை வாய்ப்பு 1000 சிக்கல் தலைக்குள் இருந்தும் கூட இந்த மூளையில் இந்த தமிழ் சொற்கள் பிறந்ததே புலர்ந்ததே. அது எண்ணி வியப்படைகிறேன். அருள் கூர்ந்து இந்த நூலுக்கு உண்டான தொகையை நீங்கள் கொடுத்து வாங்கினால் இந்த பாவலனை ஊக்கப்படுத்தும். நீங்கள் கொடுக்கும் தொகை அச்சுக்கும் தாளுக்கும் மட்டுமே உள்ள, இவன் அறிவுக்கல்ல. என்னை பார்த்து செயல்படுங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழினம், வெல்க தமிழர் நாடு. வாழ்க வாழ்க. உறவுகளை அம்மாவின் அந்த வளர்ப்பு, அம்மா வளர்ந்த விதம், தான் பட்ட துன்பம் பிள்ளைக்கு வரக்கூடாது என்கின்ற அந்த ஏக்கம் தாண்டி அந்த விவசாய குடும்பத்துல என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு முழுக்க பரிசீலிக்கிறார். 5 தலைப்பு விவசாயத்துக்கு மட்டும். அம்மாவுக்கு மட்டும் 7 பக்கம், 7 பக்கம் அம்மாவுக்கு மட்டும். அப்பாவை ஒரே ஒரு சொல்லுங்க, அப்பா அடுத்த ஊருக்கு வெட்ட சென்று விடுவார். ஒரு செய்தி மட்டும் போட்டிருக்காங்க. என்னன்னு கேட்டா, ஒரு மரத்துக்கு ஆணிவேர் இருக்கும் இல்லையா, வெளியே தெரியாது. ஆணிவேர் அடிமரமான தாய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா, என் பிள்ளை என் பிள்ளை சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த கிளைகள் பறந்து பறவைகள் பறந்து வருகிற போது அந்த மகிழ்ச்சியில் கொண்டாடுகிற விதம் தான் இது குடும்ப நூல் என்று சொல்லலாம். அந்த வகையில கோமதி அம்மாவுக்கு தெரியாது, ஏற்கனவே அவருக்கு ஒரு பொண்ணு மேல காதல் அப்படின்னு. கூடல் புதூர்ல பறந்த பறவை ரொம்ப அழகா பறந்துருக்குது. கவனிச்சுக்குங்க. யாழ்மொழி தமிழ் சிறப்பு வாழ்த்துக்கள் தர் பாப்பா. இதுல இந்த பாரம்பரியம் சொல்லுகிற போது இந்த சிறிய நூலில் மிக கனமான தன்னுடைய உணர்வுகளை முழுக்க பேசியிருக்கிறாங்க. கவிதை என்றாலே உணர்வுதான். வலிந்து எழுதுதல்ல கவிதை. உரையிட எழுதிடலாம், ஆனா கவிதை தானா வரணும். அது கவிதையாக பரிணமிக்க வேண்டும், அதுதான் கவிதையா இருக்கும். இதுல மொழி பாகுபாடு மொழிதான் என்பதை விட உணர்வுகளின் வெளிப்பாடு எந்த மொழியில் வரலாம், தமிழ் மொழி வருகிறது. வாழ்த்துக்கள். அதுல தாண்டி இந்த வரிசையில நான் பார்க்கிற போது அம்மாவிட்டு எல்லாம் பேசிட்டாங்க. அதை தாண்டி அவர் சொல்லுகிற அந்த வருங்கால சந்ததிகள் என்ன செய்ய வேண்டும், இந்த செல்போன் அப்படிங்கிற ஒண்ணு, நீங்க நடைமுறை விதத்துல என்ன படிக்கணும் அப்படிங்கிற 2வது, அதையும் தாண்டி நடைமுறை என்னெல்லாம் இழக்க போறீங்க, இழந்துட்டு இருக்கீங்க. கைபேசி மூலமா சீட்டாட்டம், இதுவெல்லாம் தவிர்க்க வேண்டியது என்ற நினைவூட்டி சென்றிருக்கிறார். இது ஒரு ஆவணம் பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயங்களை பதிஞ்சிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதுல தொடக்கத்திலிருந்தே ஒவ்வொரு பக்கமா பார்க்கும்போது சில இடங்கள்ல கொஞ்சம் எனக்கு புரியாம இருந்துச்சு. அவங்க சொன்ன அந்த தூய தமிழ் சொல் நிறைய அங்கங்க வந்திருக்குது. அது பலருக்கு புரியணும். ஒன்று
இரண்டாவதா சொல்லும் போது அவர் எழுதின அந்த 85 பக்கத்துல 15 பக்கம் கவிதை இல்லாத பக்கம், மற்ற விவரங்கள் 70 பக்கத்துல ஏறக்குறைய 7 பக்கம் அம்மாவுக்கு எழுதுனது. 5 தலைப்புகள்ல விவசாயத்தை மட்டும்தான் படிக்கிறாரு. அப்போ இவர் நானும் விவசாயி தான், வந்து அப்பாட்ட பேசிட்டு இருந்தோம், ரொம்ப நெருக்கம் பேசிட்டு இருந்தோம். அந்த வகையில தான் ஐயா அவங்க அழைச்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டான்னு. அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய நல்ல, இன்னும் சொல்ல போனால் இந்த விவசாயம் என்கின்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் நமக்கு உணவு இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க, நுணுக்கம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வேணும், அது வளர்க்கணும், அதுக்கு என்ன செய்யணும் என்றெல்லாம் நினைவற்றி இருக்கிறார். அது அம்மா கவிதை சொல்லாமல் நான் முடிக்க முடியாது. நான் ஏற்கனவே எனக்கு கிடைச்சி ஒரு வாரத்துல இதை பார்க்காத நாள் இல்லை, அதிக நேரம் படிச்சிருக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய ஈர்ப்பு தாயை பற்றி தெரிவித்த ஒவ்வொரு தகவலும் நம்மை கண்களில் நீர் வழிய செய்தன, நீர் வடிந்தது. அதான் ரொம்பவே நெகிழ்ந்து போனேன். அந்த அளவிற்கு தன்னுடைய அனுபவத்தை, உணர்வினை முழுக்க முழுக்க வெளிப்பட்டிருக்கிறார் கவிஞர் பாரதி அவர்கள். அவருக்கு பாராட்டுகள். சில இடங்கள்ல வாக்கில் போன சரியா இருக்காது. நான் தமிழ் வாத்தியார், வாத்தியார்களுக்கு எப்ப பாத்தீங்கன்னாலும் எங்கடா தப்பு இருக்குன்னு தெரியும். என்ன இருக்குறா சார், எங்க தப்பு இருக்காங்கன்னு தெரியும். அப்படி பார்க்கும் போது இந்த நூலில் எனக்கு தமிழ் அவர் சொன்ன பெருவழி, தமிழனின் பெருவழியா, அது ஒரு இன்னொன்று வந்துச்சு. நாட்டுப்புறத்து அவன் சந்தித்ததும் சிந்தித்ததும், நாட்டுப்புறத்து அவன் சந்தித்ததுமா இல்லை நாட்டுப்புறத்தானா, எனக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது. இது போன்ற விஷயங்கள்லாம் பல இடங்கள்ல சொல்லி காட்டி ஆகணும். சில நல்ல திருத்தம் செய்ய வேண்டிய பகுதிகள் இருந்துச்சு. அவசரத்தில் சொன்னாங்க இல்லைங்களா. ஆனால் பிரசவங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் பிரசவம் வேற, டாக்டர் என்ன சொன்னாலும் ஆமாமான்னு தான் இருக்கணும். அது மாதிரி பல இடங்கள்ல அதை வைத்திய சரியா பார்த்திருக்கலாம். பார்த்தால் இந்த நூல் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். இனிவரும் பதிப்புகள் சிறப்பாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. மனம் வாடி துன்பம் மிக விளந்து பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிட பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதி பாடிய பாடல் நம்முடைய பாவலர் பாரதிக்கு தான் பொருந்தும். வேடிக்கை மனிதரை போல் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சந்தோஷ் நகரையே இங்கே அழைத்து தமிழன் பெருவழி என்ற அந்த தலைப்பை இங்க பார்க்கும்போது, தமிழன் பெருவழி நூல் மட்டுமில்ல, இந்த நூல் நடக்கக்கூடிய விழா அமைப்பே பெரு ஒளியில நடக்குது, பெரு வெளியில் இல்ல. நான் எத்தனையோ நூல் வெளியீட்டுக்கு போயிருக்கோம், இவ்வளவு ஒளியில எந்த விழாவும் நடந்ததில்லை. இது ஒரு தமிழ் பெருவழி மட்டுமல்ல, தமிழ் பெரு ஒளி. அப்படி ஒரு அற்புதமான இதுல அற்புதமாக வாழ்த்துறை ஓபனிங் பேட்ஸ்மேன் நம்ம மூரா, நாட்டுப்புறத்த பாஸ்கர், தனித்தமிழ் இயக்கத்துடைய தன்னலமற்ற தலைவர் பாவலர், இவங்க எல்லாம் பேசின பிறகு நான் என்னத்தை இந்த நூலை பத்தி உங்கள்கிட்ட நான் பேசிட முடியும்னு நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய அந்த கவிதையுடைய அத்தனை விஷயங்களையும் நம்ம 3 பேரும் அக்கு வேற ஆணி வேற அலசித்தான் பேசிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 88 பக்கத்துல 35 தலைப்புல இந்த கவிதை புத்தகம். தாழ்பால் எதற்கு அப்படின்ட்டு கடைசியா அதையும் திறந்து விட்டுறணுன்ற அளவுக்கு ஒரு 35 தலைப்புல அற்புதமாக இந்த கவிதை வழி வந்திருக்கு. முதல்ல நான் மதுரை வாசகர் வட்டத்துக்கு தான் நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறேன். மதுரை வாசகர் வட்டமுடைய தன்னுடைய தொடர்ந்து நூல் அறிமுகமும் வாசிப்பு இயக்கத்தையும் ஊக்குவித்திருக்காட்டி அவர் அந்த வாசகர் வட்டத்துக்கு வந்திருக்க மாட்டார். அவர் வந்திருந்து அவர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு நூல்களுடைய அறிமுகத்தை செய்து வைத்திருக்க நம்முடைய அருமை தலைவர் சண்முக வேலுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார், ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துல சேர்ந்தவங்கன்னா அது மக்கள் மத்தியில இருந்தா தான் அது ஒரு பேரு.
நான் அடுத்த வாழ்க்கை நான் தெரியாம இருந்தேன்னா அது என்ன வாழ்க்கை அப்படின்றது அவர் ஐயா சண்முகவேலை தான் வந்து நான் உண்மையை மனமாற அவரைத்தான் வாழ்த்துகிறேன். ஏன்னா கவிஞரை வாழ்த்துறதுக்கு முன்னாடி மதுரை வாசகர் மட்டும் அது அமைப்பு ஒரு விழாவை வந்து எப்படி நடத்தணும். நானும் எவ்வளவோ விழா நூல் வெளியீட்டு விழாவுக்கு போயிருக்கோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பெண்கள் தாய் குலங்கள். அதான் நான் எண்ணி பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 20 பேர். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி விழாங்க. இந்த சமுதாயத்துல நாம் வந்து சமுதாய மாற்றத்திற்காக வாழ்பவர்கள், சமுதாயம் செழிப்பதற்காக வாழ்பவர்கள், சமுதாயம் ஒரு படி முன்னேற வேண்டும் என்பதற்காக வாழ்பவர்கள். அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்குவதற்கு இது போன்ற நூல் வெளியீட்டு விழாவிலே இவ்வளவு பெண்களை பங்கெடுக்க வைத்தது என்பது ஐயா சண்முகவேல் அவர்களுக்கும் பாவலர் வாரியவர்களுக்கும் நான் தலை வணங்கி இது ஒன்னே போதும் பேசுறதுக்கு. இது ஒரு விழாவினுடைய வெற்றியின் ஒரு படியாத்தான் நான் பார்க்கிறேன். எங்கேயுமே இப்படி அவர் சொன்னார், அடுப்படியை பத்தி சொன்னார், இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் நினைச்சிட்டு. ஆனா நம்ம அதுக்கு அடுத்து தாண்டியா அடுப்படி பெண்களுக்கு மட்டும்தான் உரியதா? நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. நம்முடைய கவிஞர் பாடினது கந்தர்வன், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கவிஞர், அவர் ஒரு அரசு ஊழியர் தான் உங்களை மாதிரி. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு வந்து எவ்வளவு வேலைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் இருக்கிற அதுல வந்து இவ்வளவு பேர் வந்து கலந்திருக்காருன்றா அது வந்து அந்த சந்தோஷ் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் இருக்கு இல்லையா, அது மக்கள் மனங்களிலே அவர் கவிஞர் பாரதி அவர்கள் குடியிருந்து நம்முடைய சண்முகவேல் ஐயா அதை இயக்கி இந்த இருவருடைய தமிழ் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் வந்து இவ்வளவு பேரை இங்க அங்க பார்த்தா தேசிய வலிமையுடைய ஐயா சுவாமிநாதன் அவர்களை இங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு. நம்ம ஹைக்கூ சக்கரவர்த்தி ரவி அவரை எப்படி ஏன் பேச விடாம தெரியல. அவர்கிட்ட இருந்து தான் நாங்க தமிழை கத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு குறும்பாவுடைய குறும்பாவுக்கு ஒரு அறை இருக்குன்னா அது ஹைக்கூ ரவின்னு தான் சொல்லணும். உடலோட இருக்க பாருங்க, எப்படி சீட்டு கொடுக்காதவருக்கு கலைஞர் இப்படித்தான் சொல்லுவாரு. உங்களுக்கு இதே அப்படி நினைக்கிறாரு, அப்படி இதை நினைச்சிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் நான். அந்த அளவுக்கு வந்து எத்தனையோ ஆளுமைகள் அங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மை குழு மதுரை தலைவர் வந்து அலாவுதீன் அவர்கள் வந்திருக்காங்க. அங்க நம்ம எல்ஐசி முகவர் சிவகுமார் வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச முகங்கள் எத்தனை முகங்கள். அதுல பார்த்தோம்னா நாட்டுப்புறத்தவன் சந்தித்ததும் சிந்தித்ததும்ட்டு நம்மள அந்த எல்லாரும் அவர் அன்னையை பத்தி அற்புதமா அந்த 3 நிமிஷம் நீங்க கவனிச்சீங்களா, இந்த அவையே வந்து அவங்க அம்மாவை அப்படியே தூக்கி வச்சிருச்சு. நான் எல்லாரும் அம்மாவை போறதுக்காக நான் இங்க ஐயா பஞ்சவர்ணனத்தை தான் நான் தந்தையத்தான் பாராட்டணும்னு நினைக்கிறேன். 46 வயசு கேள்விப்பட்டேன். அவர் வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இயற்பெயர் வேறு போல இருக்கு, இது வந்து புனைப்பெயர் பாரதி போல இருக்குன்னு நான் நினைச்சிருந்து அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய இயற்பெயர் என்னன்ட்டு. இல்லை, இது இயற்பெயரே எங்க தாய் தந்தையை வச்சதே பாரதின்ட்டு. அப்ப ஐயா பஞ்சவர்ணத்துடைய ஐயாவுடைய திருவடியை நான் வணங்குகிறேன். 46 வருடங்களுக்கு முன்னாடியே தன்னுடைய புதல்வனுக்கு பாரதி என்று பெயர் வைத்தார் என்றால் அது எந்த அளவுக்கு அவருடைய தமிழ் பற்றும் தமிழ் அந்த தமிழின் மீது உள்ள அக்கறையும் இலக்கியத்தின் மீது உள்ள ஒரு ஈடுபாடுமாக தன்னுடைய புதல்வன் தன்னுடைய குழந்தை வருவான் என்ற ஒரு நம்பிக்கையில் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் ஒரு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற மகாகவியினுடைய பாரதியினுடைய அந்த பெயரை இவருக்கு சூட்டி இயற்பெயராகவே சூட்டி இருக்கிறார் என்றால் ஐயா பஞ்சவர்ணம் அவர்களை இந்த அவையே வந்து கரவொலியிட்டு அவரை வந்து வாழ்த்தி நான் வணங்குகிறேன். அந்த அளவிற்கு நான் சந்தோஷம் அடைந்த சந்தோஷ் நகர் மட்டும் சந்தோஷம் அடையல, இந்த எழுந்து நின்று பாருங்க, இதான் சரி என்னுடைய ஆமா இங்க இருக்கிற மனங்கள்ல எல்லாம் அப்பா இன்னைக்கு இருக்காரு. அப்பா இல்லாம வந்து எதுவும் இல்லை. அப்பா அவருடைய தியாகம் வந்து வெளியே தெரியாது. கடைசி வரைக்கும் வந்து ஒரு ரகசியமாவே ஒரு குடும்பத்துக்கு உழைச்சி 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 வந்து அம்மாவனுடைய இன்றைக்கும் வந்து அதை அழிந்து விடாமல் முற்போக்காக பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில நம்ம சந்தோஷப்படலாம். சில வார்த்தைகள் தவிர்க்க அந்த பிறந்த அந்த சூழ்நிலையை பூரா பார்த்து அவர் வந்து அற்புதமாக
இந்த சமுதாயத்தினுடைய மேல தன்னுடைய இதை படைச்சிருக்காரு. எனக்கு எல்லாம் பார்த்தாங்க. அம்மாவை பத்தி சொன்ன அவரே வந்து ஒரு இடத்துல கட்டணமில்லா காவலர்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. யார சொல்றாரு? இன்னைக்கு வந்து சமுதாயத்துல முதியவர்களை வைத்திருக்கக்கூடிய நிலை, பென்ஷனா உள்ளவன் கொஞ்சம் ஓரளவுக்கு தன் கையில உள்ளவனுடைய வாழ்க்கை, முதியோர்கள் வாழ்க்கை வேறு. டிபெண்டா ஒருத்தர் அண்டி இருக்கக்கூடிய முதியோர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் வேறு. நான் கூட அந்த பென்ஷனர் கூட்டத்தில் சொல்லும் போது சிறையினுடைய சாவி இன்னொருத்தர், சிறையிலே நான் இருந்தாலும் அந்த சாவி என்னிடத்தில் இருக்கும்போது நினைத்த நேரத்திலே அந்த சிறையை திறந்து கொண்டு நான் வெளியே செல்வேன். அதே நேரத்திலே பல பேர் அறையில் இருப்பார்கள். அறையில் இருந்தாலும் அந்த அறையினுடைய பூட்டிய சாவி வேறொருவரிடம் இருந்தால், நான் சிறையிலே இருந்தாலும் சுதந்திரமாக இருக்கிறேன், அறையிலே இருந்தாலும் சிறையிலே இருக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அப்ப அந்த சாவின்றது இந்த இடத்துல என்ன தெரியுமா? பென்ஷன் இல்லாட்டி வருமானம், தனக்கு உண்டான ஒரு தன் கையே உழைப்பு என்றக்கூடிய பென்ஷன் தான் நம்ம அரசு ஊழியர்கள் கிடைக்குன்னு வைங்க, மற்றவர்களுடைய சேமிப்புன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த சாவி இருந்துச்சுன்னா நம்மளை ஜெயிலேயே வச்சாலும் குடும்ப சிறையிலே இருந்தாலும் நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துல வர முடியும்னா அது தன்னுடைய தன் காலில் இருக்கக்கூடிய ஒரு வலிமை. அதைத்தான் இவர் சுட்டிக்காட்டு. கட்டணமில்லா காவலர்களா இன்னைக்கு சமுதாயம் வச்சிருக்கின்றத அந்த ஒரு வரியில வந்து நோகடிச்சிட்டார். அதே மாதிரி இந்த வீடு குடியிருப்போர் நலச்சிங்கத்துல எல்லாரும் கடன் வாங்கிட்டா வீடு கட்டி பிளாட் வாங்கி வச்சிருப்போம். ஆனா இவர் அந்த இதை வந்து அதுக்கு ஒரு பக்கம் ஒதுக்கி இருக்காரு. குடியிருப்போர் நலச்சங்கத்துல இருக்கிறனாலேயே இதை போட்டாரான்னு தெரியல. மாடி வீட்டிற்கு மனம் ஏங்கி வட்டிக்கு கடன் வாங்க வைப்பகம் சென்றேன் இப்படியா சொல்லி சான்று கேட்டார்கள். சான்றை கொடுத்தேன், காட்டிய இடமெல்லாம் கையொப்பமிட்டேன். வாங்கிடுவாங்க, ஒரு 58 கையெழுத்து வாங்குவாங்க. நாங்கெல்லாம் அந்த எல்ஐசி எச்சப்பல்ல இருந்திருக்கோம்ல, இந்த கையெழுத்தே போடுறதுக்கு ஒரு பால் பேண்ட் பேனாவே எனக்கு ஃபுல்லா முடிஞ்சிடும், அந்த அளவுக்கு வாங்குவோம். பெயர் மட்டுமே பெரிதாக தெரிந்தது, கட்டுரைகள் எல்லாம் கடுகளவு இருந்தது. கட்டி முடித்த கனவு வீட்டை அருகில் சென்று அழகு பார்த்தேன். தவணை கட்ட தவித்து போய் குடும்பம் நடந்த குடிவைக்க வந்து விட்டேன். இதான் இன்னைக்கு நடக்குது. அகலக்கால் வைக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட்டு ஒரு வீடு வாங்கினா இன்னைக்கு அது சொல்றாரு அலைபேசி, அதுலேயும் சொல்லியிருக்காரு, அலைபேசியில முகம் தெரியாமலே கடன் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளை டெய்லி. நான் ஒரு தடவை அந்த ஒரு எலக்ட்ரானிக் இது ஒரு மின்னணு பொருளை வாங்குறதுக்காக போய் ஒரு இடத்துல வாங்கின, இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்களுக்கு 5 லட்சம் சேங்ஷன் ஆயிருக்கு, உங்களுக்கு 5 லட்சம் சேங்ஷன் ஆயிருக்கு கேட்க எனக்கு பூரிப்பா இருக்கு. நம்மளை உள்ள இழுத்து மாட்டி விடுறதுக்கு இன்னைக்கு அப்படி கடன் கொடுக்க துடிச்சிட்டு இருக்காங்க. யார் ஒரு 10 நிமிஷம் கடன் தருவானா? அது எல்லாருக்கும் தர்றது இல்லை. அவன் ஆளை பார்க்குறான், பொட்டன்சியாலிட்டின்னு ஆங்கிலத்துல சொல்வோம். கொடுக்கும் சக்தி உள்ளவனுக்கு பார்த்து அவன் கடன் கொடுக்குறான். அது எப்படியாச்சும் நல்லா நான் 10 மாதம் கரெக்டாக கட்டிவிட்டேன், ஒரு ப்ராம்ப்ட் பேயர் நான். உடனே வந்து ஆங்கிலத்தில் பேசுறதா கொஞ்சம் மதிப்பு. தனித்தமிழ் நீங்க தனித்தமிழான்னு சொன்னாரா அதுலேயே நம்ம திராவிட தலைவர்கள் பொதுக்கூட்டத்திலாம் பாருங்க, ஒரு 3 வரி விடாம இங்கிலீஷ் பேசுவாங்க அந்த காலத்திலேயே. அதெல்லாம் ஒரு பாணி தான். அப்பதான் நம்மளே அறிவாளி நினைக்க வைக்கணும் இந்த சமுதாயத்தை அந்த அளவுக்கு. ஆமா, அதெல்லாம் அனைத்தையும் உள்வாங்கிதான் எனக்கெல்லாம் அந்த வந்து இந்த திராவிடம் இருக்கு இல்லையா, அது எனக்கு இன்னைக்கு நினைச்சு பூரிப்படையும். மற்றவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க. இவ்வளவு இழுவறிகளுக்கு நடுவுல, இவ்வளவு பின்னோக்கி இருக்கும் சக்திகளுக்கு நடுவுல வந்து இன்னைக்கு பாருங்க, அந்த மதத்தை பத்தி அவர் எழுதியிருக்கும் போதுதாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நம்ம அழகா எல்லாரும் இருக்கு, நம்ம பாஸ்கரன் ஐயாவும் சொன்னாரு, மூரா ஐயாவும் பிரமாதமா அந்த மதத்தினுடைய அந்த இதை பத்தி 57 பக்கமா அதை பிடிக்க எடுத்துக்காரு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தா எனக்கு மைசூர் பாக்க திக்க முடியாதுங்க. எல்லாரும் தெரியுங்களா? நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெய்ப்பூர்லயே இந்த வடநாடு நம்ம தமிழ்நாட்டுல திராவிடத்தினுடைய ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய காரணத்துல இதெல்லாம் கொஞ்சம் தனிஞ்சு கிடக்கு. என்னங்க, பாகிஸ்தானுடைய வார்த்தையில பாக்கு இருக்கான், அந்த பாக்கு மைசூர் பாக்குல வருதான். அதனால என்ன சொல்றாரு, இனிமே மைசூர் ஸ்ரீன்னு சொல்லுவேன். இவர் ஐயா சொல்றாரு தமிழ் மொழி எழுத்துக்கள்ல ஸ்ரீன்னு, அவன் பூரா ஸ்ரீன்னே அந்த பாக்கு என்னன்னா அதுல வந்து மைசூர் பாக்குன்னா அதுல பாகிஸ்தானுக்குன்னா எவ்வளவு லூசுகளா மாறிக்கிட்டு இருக்காங்கன்றத பாருங்க. உண்மையிலேங்க இதெல்லாம் எப்படிங்க கோடம் பார்க்கறத நம்ம இப்படி கோட ஸ்ரீகம்னு சொல்லுவோம்.
நுங்கம் பார்க்கத்தான் நுங்கம் திரிக்கம் தான் சொல்லுவோம். பெயர்கள் பல பெயர்கள், அதாவது எந்தெந்த இதை செய்யறதுன்ற ஒரு விவஸ்தையே இல்லாம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல தான் இந்த கவிதையினுடைய ஆழம் தெரியுது. அப்ப அதே மாதிரி நம்ம ஐயா சொல்லும் போது சொன்னாரு, இந்த சந்தோஷ் நகரே இப்படி திரண்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த கவிதை புத்தகத்திற்கும் கவிதைக்கும் மதுரை வாசகர்களுக்கும் குடியிருப்பு சங்கத்திற்கும் கிடைத்த வெற்றி. மாசர கற்றோனும் சீதூக்கியும் சான்றோர் சிறப்புடையன். ஆம், எம் சான்றோர் ஐயர் கவிப்புலவன் பாரதி சார் அவர்களுக்கு எம் சந்தோஷ் நகர் மக்கள் அனைவரின் சார்பாக இந்த வாழ்த்து மடலை சமர்ப்பணம் பண்ணுகிறேன். தமிழன் பெருவெளி கவித்தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா வாழ்த்து மடல். ஊரங்குடியில் உருப்பெற்றி உலகினர் நற்சான்றோர்கள் வரம் பெற்றி பாரதி கண்ட புதுமை படைப்பாளனாய் பாங்குடன் நூல் பல நீர் கற்றி படிக்கும் பழக்கம் பண்பினை வளர்க்கும் பக்குவம் பெற புத்தகம் திறவெனும் சிந்தனை துளிகளை சிரத்தில் ஏற்று சட்ட ஆலோசகராய் நெடுஞ்சாலைத்துறை கணக்கு அலுவலராய் நாற்காலியில் அமர்ந்து நாள்காட்டியை கணக்கிடாமல் நற்சான்றோர் அனுபவ கூறுகளை ஆராய்ந்து அறிந்ததனாலோ வாழ்வியல் நெறிகள் பல நீர் கற்று வாழ்நாள் சாதனை விருது பெற்றி வாழ்வியல் நெறிகள் பல நீர் கற்று வாழ்நாள் சாதனை விருது பெற்றி வாழ்த்துக்கள் பல கூறி வணங்குகின்றோம். நீர் படைத்த தமிழன் பெருவெளி நூற்பதிப்பு எம் அறிவை விசாலமாக்கட்டும் முதற் பதிப்பு. இணையதள இளைஞர்களுக்கு நீர் காட்டும் புது முனைப்பு. வீறுநடை போடும் வெற்றிக்கு முதல் அழைப்பு. நீர் மூட்டிய காட்டுத்தீ தீபமாய் ஒளிந்திட தாக்கத்தை கொடுத்திடும் தரணி மெலிந்திட வாழ்த்துக்கள் பல கூறி வாசகர்கள் வானம் வசப்பட வாழ்த்தி விடைபெறுகின்றோம் எம் சந்தோஷ் நகர மக்கள். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் போல் என்று யாராவது நிறைவாழ்த்து பாடி ஆரம்பிப்பார்கள் என்று நான் ஏங்கிக் கொண்டு அங்கிருந்தே பார்த்து கொண்டிருந்தேன். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்திரன் போல் என்று அமர்ந்திருக்கின்ற நமது பாரதி ஐயா அவர்களை என் உள்ளம் என்றும் மறக்காது. ஐயா என்ற ஒரு சொல்லை மட்டுமே தன் புன்முறுவலோடு உதிர்த்து என்னை அழைப்பார். இத்தனை மணிக்கு இந்த இடத்திற்கு சென்றால் ஐயா அங்கே இருப்பார் என்று சொல்லி என்னை கரையில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புத மனிதர் இந்த வார்த்தை. இவர் பாடிய பாடல்கள் எல்லாமே ஐயா புத்தகம் வெளியிட்டிருக்கேன். ஐயா நீங்க வரணும் ஐயா. இவர் என் இல்லத்திற்கு 2-3 முறை வந்திருக்கிறாரு. ஆனா என்னை பார்க்கவே இல்லை. அவர் என் குடும்பத்தாரையும் பார்க்க வெள்ள அடித்து விட்டு உள்ளே ஐயா ஐயா என்ற சத்தம் கேட்டு நான் கீழே இறங்குறேன். கீழே இறங்கி வரும்போது பார்த்தா அவர் மலையோடு மலையா அவர் போய்கிட்டே இருக்கார். சரி, வந்திருப்பது நமது பாரதி. பாரதி பாரதி என்று சொல்லும் பொழுது அருளறி தந்தை தவத்திரு குன்றக்கூடிய அடிகளார் அவர்களை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் வழி என் வழி, அவர் கூறுகின்ற தமிழ் வழி என்னுடைய வழி. முதலில் என்னை தூக்கி வளர்த்த பெருமை அவருக்கு உண்டு. 1952 நான் பிறக்கும் பொழுது பிறந்த அன்று பட்டத்திற்கு வந்தவர் குன்றக்குடி அடிகளார். அவர் என்னை தூக்கி தோளில் போட்டுக் கொண்டு
அந்த ஆத்மநாயகி அம்பாள் இருக்கின்ற அந்த கோவிலை சுற்றி சுற்றி வருவார். அது அவருக்கு உடற்பயிற்சி. ஆனால் என்னை செல்லமாக தூக்கி தூக்கி தோல்ல இந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி போட்டு அப்படியே வருவார். அதனால தான் நமக்கு தமிழ் ஆசிரியர் பதவி கிடைத்ததோ என்று கூட இன்று வரை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். தமிழன் எவன்டா அப்படின்னு கேட்பாரு. சாமி என்ன அப்படி சொல்றீங்க? தமிழன் யாரு? தமிழனாய் வாழ்றார் அப்படின்பாரு. சரி, வாழ்வோம் சாமி, வாழ்வோம் என்று சொல்லியிருக்கு. 1977 பரம்புமலையில கலைஞர் அவர்கள் பட்டிமன்றம், அந்த பட்டிமன்றத்தில் என்னை பாட சொன்னார். சாமி, நீங்க பெரிய கூட்டத்தோட நீங்க இருக்கீங்க, என்னை பாடு என்றால் எப்படி பாடுவேன்? தமிழால் பாடு அப்படின்னு. அப்போ ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, சுனை என்ற தலைப்பு. சுனை என்பது அந்த பரம்பு மலையில எத்தனை இருக்கு என்பதை அவர் வருவதற்குள் நீ எண்ணி விடு, எண்ணி எத்தனை என்று கூறிவிடு, அதற்கு ஏற்ப அதே தலைப்பு உனக்கு கொடுக்கலாமா என்று நான் சொல்லுகின்றேன் என்றார். ஆனால் அந்த குன்றக்குடி ஆதீன அடிகளார் அவர்கள் கூறியபடி நான் போனால் 108 சுனைகளை உள்ளடக்கிய பரம்பு மலை அங்கு தலை நிமிர்ந்து நின்றது. அந்த அது அப்புறம் சொல்றேன். அதன் பிறகு அங்கு நீ சுனை என்ற தலைப்பில் கலைஞர் கவிதை அரங்கத்தில் நீ ஏறி பாடுகின்றாய் என்று கூறினார். பரம்பு மலையிலே சுனை என்ற தளத்தில் நான் பாடினேன். அமைச்சர் காளிமுத்து அப்பொழுது டிஎம்கே, அவர் காளிமுத்து இப்பொழுது இல்லை. அவர் இந்த மலையை பற்றி சுனையை பற்றி பாடினாரே, ஆனா 99 வகை மலர்கள் இருக்கின்றதே என்று அவர் கூறினார். என்று 99 மலர்கள் என்ன மலர்கள் என்பதில் ஒரு மலர் கூட எனக்கு கொண்டு வந்து இங்கு கொடுக்கவில்லை என்றார் கலைஞர் விளையாட்டாக. சுனை நீரை கொண்டு வா, நான் குடிக்கின்றேன் என்று கேட்ட முதல் மனிதன் கலைஞர் தான். இத்தகைய பெருமைக்குரிய வாய்ப்புகளை அள்ளி கொடுத்த நமது அடிகளார் அவர்களை, என்னை வளர்த்த அடிகளார் அவர்களை, எனக்கு படிவாய்ப்பு கொடுத்து ஊட்டிவிட்டு உண்மையில் உணவை ஊட்டி விடுவார். அவர் மடத்திலேயே நான் இருந்திருக்கிறேன், இன்றும் இருக்கிறார். என்னுடைய அண்ணன் நேர்முக உதவியாளராக அங்கு வாழ்கின்றார். இந்த அடிகளாருக்கும் அவர்தான். ஆனால் என்ன பிரச்சனை, என்ன இது நடந்தது என்று பார்க்கும்போது, என்னை மறந்து விட்டு நீ கல்லூரி செல்ல போகின்றாயா அப்படின்னு கேட்டார். எம்பில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எம்பில் படிக்கும் போதே சொன்னாரு, இந்த மாதிரி நினைக்கிறியா அப்படின்னு நினைச்சாரு. சாமி, படிக்கணும்னு படிக்கிறேன் சாமி, வேலைக்காக படிக்கவில்லை என்று சொன்னேன். இத்தகைய ஒரு நல்ல எண்ணத்தை கூடியவர் குன்றக்குடி அடிகளார் என்று பெயர் பெற்ற ஒருவர். அதே குன்றக்குடி அடிகளார் டெல்லியில் வரி போட்டார், தில்லியில் ஒரு திட்டம் போட்டார், என்ன ஆகும் அப்படின்னா குன்றக்குடியில் தான் முதலில் அந்த திட்டத்தை ஆரம்பித்து அந்த தொழிலை நடத்துவார், ஒரு திட்டத்தை செயல்படுத்துவார். அத்தகைய ஆற்றல் அவருக்கு உண்டு. இன்று நமது மதுரையை சேர்ந்த திரு ஐயா அவர்கள் அங்க வந்து அடிகளாரா இருக்காங்க. அவரும் எனக்கு ரொம்ப நெருங்கிய பொன்னம்பல அடிகளார் அவர்கள். அவரு தெய்வ சிகாமணி, அவரை கொண்டாடி இருந்தார். அந்த தெய்வ சிகாமணி அருள்ல எனக்கு பணி வாய்ப்பு. இன்னொரு பக்கம் என்னை படிக்க வைத்தவர் காரைக்குடி தமிழாசிரியர் என்று என்னை பேசுவாங்க, குன்னக்குடியான் என்று என்னை சொல்லுவாங்க. இத்தகைய பெருமையை சேர்த்து வைத்தவர். ஆண்டுதோறும் கவியரங்கம், பட்டிமன்றம், பட்டிமன்றத்து தந்தை என்று பெயர் பெற்றவர் நமது குன்றக்குடி அடிகளார் அவர்கள். இன்று
தெய்வீகமாக இருக்கின்றார். அவரை நினைவு கூறாமல் என்னால் இருக்க முடியாது. அதனால இந்த வாய்ப்பினை அளித்த நமது பாரதி அவர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள், எழுதுங்கள், இன்னும் எழுதுங்கள். எழுதும் பொழுது என்கிட்ட சொல்வார், நான் கவிதை எழுதுறேங்க. அடுத்து ஒவ்வொரு கூட்டம் போடுவோம். கூட்டம் போடும் போதும் கூட்டத்துல அவர் பாடுவார். அதை பார்ப்பேன். சரி, ஒரு சிறந்த ஒரு ஒளி தெரியுது அப்படின்னு சொல்லி, அந்த ஒளி இன்று பெரு ஒளியாக, பெரு வெளியாக வந்திருக்கிறது என்றால் அது ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று. தமிழன் பெருவழி நாட்டுப்புறத்தவன் சந்தித்ததும் சிந்தித்ததும் என்கிற படைப்புக்காக எங்களுடைய கிளையின் சார்பாக அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓய்வு பெற்ற சங்கத்தினுடைய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பின்னாடி அவர்களுக்கு நிறைய நேரம் இருக்கும். அவர்களை பயன்படுத்தி படிக்க வைப்பதும் எழுத வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டதான் இந்த கிளையினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் நம்ம அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெற்ற சங்கம் என்பது கிளையுடைய சங்கம் தான் பெயர் வச்சிருக்கோம். இதுல அந்த ஓய்வு பெற்ற காலங்களில் வந்து அவங்களுக்கு பணியாற்றிய காலங்களில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கூட ஆழ்ந்து படிக்க முடியாது, தொடர்ச்சியாக படிக்க முடியாது. வேலைகள் நமக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இதுல நம்ம இடையூறு ஏற்படும் என்கிற நிலைமை என்பது எல்லாத்துக்குமே இயற்கையாக வரும். அதையும் மெஞ்சி இருக்கக்கூடிய சில வேலை அவர்களுக்கு அமைகிறத பொறுத்து அந்த மாதிரி காலத்தை அவர் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய ஆற்றல் மிக்கவர்களாக அவங்க இருப்பாங்க. ஆனா ஏன் நம்ம படிக்க சொல்றோம், எழுத சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சிந்தனை ஒரு அறிவுள்ள சமூகமாக அந்த சமூகம் உருவாகும். இப்ப அறிவுள்ள சமூகமாக உருவாகும் போது சிரமங்கள் குறையும். அதுக்குத்தான் நம்ம இந்த தொடர்ச்சியாக அந்த வாசிப்பு என்பதை நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஏன் முன் கையெடுக்கிறோம்னு சொன்னா இதுதான் அடிப்படை காரணம். சொந்தமா எங்க பள்ளி நடக்கிற நிகழ்ச்சியில வந்துகிட்டு கலந்துக்கிறதுன்னு சொல்லி பாரதி சார் ஒரு வேண்டுகோள் விடுத்தாரு. தாராளம் சார், உங்கள் பள்ளி அல்லமின் மேல்நிலை பள்ளி, அதனால தாராளமா கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு கலந்துக்கிட்டாரு. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷ் நகர் மக்கள் மீது நான் உண்மையிலே நானும் ஒரு பாசம் வச்சிருக்கேன். அதுக்கு அடிப்படை காரணம் சந்தோஷ் நகர் குடியிருப்பு நலச்சங்கத்துடைய தலைவர், அவருடைய துணைவியார். அவங்க மீட்டிங்கில் நாங்கள் மீட்டிங் போடுவோம். அந்த சிறுபான்மை நலக்குழு சார்பாக சில மீட்டிங்லாம் போடுவோம். அந்த மீட்டிங் போடுறப்போ 20 பேர் 25 பேர் உட்கார்ந்தாலும் பாரதி சார் சந்தோஷமான முகத்தோடு, எனது அருமை சகோதரி, நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃப் கூட அந்த அளவுக்கு டீ கொடுக்காது, நம்ம மருமக கூட நமக்கு அந்த அளவுக்கு டீ கொடுக்காது. ஆனால் அந்த சகோதரி ஒரு 20-25 பேருக்கு டீ கொடுப்பாங்க. கூட இன்னொரு இடத்துல ஒரு லேடி வருவாங்க. நான் அந்த லேடியை தேடி பார்த்தேன், அவங்களை காணா. அவங்க இருக்காங்க, இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்கள காணா, அவன் ஊருக்கு போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கடமை. ஏன்னா பெண்கள் ஒரு காரியத்தை முன்னெடுத்து பண்ணாதான் அந்த காரியம் வெற்றி வரும். அதை மாற்றுக்கிறது கிடையாது. அதனால இந்த சபையில ஏன்னா 2-3 தடவை டீ குடிச்சிருக்கோம். உப்பிட்ட வரை உள்ளவர் நினைக்கிறாங்க. அவங்க இனிப்பு விட்டவங்க, நல்ல டீல இனிப்புலாம் போட்டு கொடுத்தவங்க. அதனால இந்த நேரத்தில் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நேற்றைய தினம் திருச்செந்தூர் நோக்கி விரைந்து போயிட்டு இருந்தான். ரவி சாருடைய விழாவில் என்னால் கலந்துக்கிற முடியல. முத்தான 3 புஸ்தகங்களை அவர் நேற்று வெளியிட்டாரு. ஹைக்கூ கவிதைகள் ஒன்று, இந்த திரைச்சொல் திரும்பி பார்க்கிறேன்னு சொல்லி. அந்த விழாவில் கலந்துக்கிற முடியாதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வருத்தத்தை நான் யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறேன்னா, எங்களுடைய வாசகர் வட்டத்தினுடைய வடதுருவம், அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறேன். வாசகர் வட்டத்தினுடைய வடதுருவம் எங்கள் அன்பன் சபைவிலங்களுக்கு அந்த நன்றி, இந்த ஒரு வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வாசகர் வட்டம் நிகழ்வு நடக்கிறதுனால வாசகர் ஒரு பக்கம் வளர்த்திருந்தாலும் அதனோடு சேர்ந்து பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிறது அப்படிங்கிற மாதிரி அல்லமின் மேல்நிலை பள்ளியில் வளர்ச்சி பெறுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 14-15 புஸ்தகம் எங்க பள்ளியிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதனால அந்த வாய்ப்பை அருந்திய வாசகர் வட்டத்தின் அனைத்து உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கவி அப்படின்னா நம்ம ரவி சார் தான். அவர் ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட். அன்னைக்கு கூட கல்யாணத்துக்கு போயிருந்தோம். கல்யாணத்துக்கு இறையன் வந்திருந்தாரு. ஒரு அருமையான முறையில் திருமணம் நடத்தினாரு. அப்படிப்பட்ட ஒரு ஜெயண்ட். அது மாதிரி மூரா சார் இப்போ கிளம்பி போயிட்டாங்க. எங்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தமிழாசிரியர் மொய்தீன் சார் உட்காந்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சார் என்னை ஓரளவு சேர்த்து விட்ட தோழர் கல்யாண சுந்தரம் உட்காந்துருக்கிறாரு. அந்த என்ன தெரியல சார், கம்யூனிஸ்ட்ல நம்ம என்னைக்கு கொஞ்சம் இணையமோ வர்ற துண்டுலாம் சிவப்பு துண்டா தான் வருது.
மற்ற கிளப் முன்னே வர மாட்டேங்குது. அன்னைக்கு கூட புத்தக கண்காட்சி நடந்துச்சு. நான் சிவப்பு சட்டை போட்டு போனேன். சாமித்திர வைக்க கூட கேட்டார், என்ன சிவப்பு சட்டையில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது என்ன தெரியல, சிவப்புனாலே எல்லாரும் புரட்சி நடத்திட்டு இருக்கேன். ஆனால் சிவப்புங்கிறது மலர்ச்சி, வேற ஒன்றும் கிடையாது. அதனால அந்த மலர்ச்சியை வந்து நான் உள்வாங்குவதில் வந்து பெருமை அடைகிறேன், பேரிங்கம் வந்து அடைகிறேன். அதே மாதிரி எல்லாத்த விட இந்த விழாவினுடைய கதாநாயகர் பசுமை நாயகன் பச்சத்தட்டை போட்டிருக்காரு, அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கணும். பசுமை நாயகன் அருமை வந்து பாரதி. நம்ம சமூக அண்ணன் கூட ஒரு ஒரு தொகுப்புல எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தாருன்னா வந்து மீண்டும் வந்து பாரதி வந்து வர வேண்டும், மீண்டும் ஒரு பாரதி வர வேண்டும் அப்படின்னு நம்ம சமூக எழுதியிருந்தாரு. பாரதி வரணும் தவிர அவர் இன்னொரு பாரதியா இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி அவருடைய வீட்டுடைய அட்ரஸை பார்த்தேன், கோ குடில்னு போட்டுருந்துச்சு. கோ குடில். நான் கூட கோ அப்படின்னா மீனிங் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கோங்கிறது அவருடைய ஒய்ஃபுடைய பேர் வந்து கோமதி. அதனால கோமதியை தான் ரொம்ப சுருக்கி ஒரு அருமையான இலக்கிய பேரை வச்சு கோ குடில்னு வச்சுக்கிறார். ஆனா நான் சொல்ற விளக்கம் வந்து கோ அப்படிங்கிறது யாருன்னா அரசன். அந்த அரசன் யாருன்னா பாரதி, வேற யாரும் கிடையாது. சந்தோஷரில் வாழக்கூடிய அரசன், சூர்யானில் வாழக்கூடிய அரசன், புத்தகத்தை வந்து என்னுடைய தாரக மந்திரமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசன், ஒரு புத்திசாலியான அரசன், புதுமையிலே புகுத்தக்கூடிய அரசன், சந்தோஷரில் வாழ்கிறார் என்பதில் எங்களுக்கு வந்து கூடுதல் பெருமை. அதே மாதிரி வந்து நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கேட்டாங்க, மனிதனுடைய கண்டுபிடிப்புகளே மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகள் கேட்டப்ப அவர் சொன்ன பதில் வந்து புத்தகம் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை வந்து நிறைய வாங்கி அடுக்கி ஒரு அருமையான லைப்ரரி வச்சிருக்கிறாருன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பாரதி சார் தான். அதனால அவருடைய அருமையான புத்தகம் இந்த பெருவெளி அப்படின்னு சொல்லி, இந்த பெருவெளிக்கு சார் நான் தமிழ்ல வந்து ஒரு மீனிங் வந்து பார்த்தேன். நான் பெருவெளின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. நாங்கள் பெருவெளியில தெரிஞ்சவங்க, நம்ம ஊர் வந்து கடற்கிற ஊர். அந்த புத்தகத்தோட ஒரு அருமையான ஒரு இது கொடுத்துருந்தாரு, நாட்டுப்புறத்தவன் வந்து சந்தித்ததும் சிந்தித்தவன் வேறு. இப்போ அவர் நாட்டுப்புறத்தவன், நான் கடல்புறத்தவன். நான் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தை சேர்ந்தவன். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் தெரியும், ஒரு கடற்கரை கிராமம். அதே மாதிரி என்னையை எடுத்துக்கிட்டோம்னா நான் கடற்புறத்தவன் சந்தித்ததும் சிந்தித்ததும் நான் ஒரு புத்தகம் கூட போடலாம். அந்த புத்தகத்துக்கு வழிகாட்டியா யார் இருக்காருன்னு எங்க அருமை சகோதரர் பாரதி வந்து இருக்கிறாரு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு அருமையான மனிதர் வீட்டுக்கு ஒரு அருமையான பேர் வச்சிருக்காருன்னா கோக்குடி. அதே மாதிரி இந்த புத்தகத்தை படித்து பார்த்தேன், கடல் இல்லம் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு சார், ரொம்ப அருமையான கவிதை. ஏன்னா நான் வீடு கட்டினா இஎம்ஐ போட்டு தான் கட்டிட்டு இருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கேன். 4 வருஷம் ரிட்டைர்மெண்ட் ஆக போறேன். அந்த 4 வருஷம் வரைக்கும் நான் கட்டிக்கிட்டே இருக்கேன். ஆனால் வருங்காலத்தில் பேங்க்ல ஒரு ரூல்ஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்க சார், நீங்க அந்த வீடு கட்டி கடல் கட்டி முடிக்கிற வரைக்கும் எங்களுடைய பேரை போடணும்னு சொன்னா எல்லா வீட்லேயும் ஒரு பேங்கோடைய பேர் வந்து ஒன்று SBI இல்லம்னு தொங்க, அல்லது HDFC இல்லம்னு தொங்க, அல்லது கனரா இல்லம்னு தொங்க, மொத்தத்தில் நம்ம இல்லம்ங்கிறது தொங்க. அதனால அப்பேற்பட்ட ஒரு அருமையான அந்த கவிதையை வந்து படித்தேன். ரொம்ப பிடிச்ச எனக்கு அந்த அந்த இதெல்லாம் அந்த எழுத்து ஒரு மனிதனுடைய பாதிப்புகள் எப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த வருமா அந்த நாள் அப்படிங்கிறப்ப ஆட்டோகிராஃப் படத்தில் நம்ம சேரம் ஒரு ஞாபகம் வருது, ஒரு பாட்டு பாடுவாங்க சார், அந்த மாதிரி அந்த கவிதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி நாளைய வாழ்வு அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிறைய சொல்லிட்டுலாம் காலத்தில் அருமையாக எழுதி முடிச்சுக்கிறேன். மொத்தத்தில் வந்து கவிதை அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து விதை அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன சார் இருக்கு? விதை அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ பாரதி சார் வந்து ஒரு நல்ல விதையை வந்து விதைச்சிருக்கிறார். எதில் விதைச்சிருக்காருன்னா இந்த தமிழன் பெருவெளிங்கிற புத்தகத்தில் வந்து விதைச்சிருக்காரு. இது போன்ற புத்தகங்களை நிறைய வெளியிடணும். இது போன்ற கருத்துக்கள் வந்து சமூகத்துக்கு சென்றடைய வேண்டும். நம்ம புத்தகத்தை 100 ரூபா கொடுத்து வாங்குறது பெருசு கிடையாது. அந்த புத்தகங்களை படிக்க வேண்டும், கருத்துக்களை உள்வாங்க வேண்டும். இந்த புத்தகம் வந்து அனைத்து மக்களுக்கும் வந்து சென்றடைய வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்னுடைய நிகழ்வு என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நீ எதுவாக நினைக்கின்றாயோ அதுவே ஆவாய். அதுவே ஆவதற்கு அளப்பெரிய சக்தி உன்னில் குடிகொண்டுள்ளன. உன்னால் எதையும் சாதிக்க முடியும். அதற்கு பொறுமை, அமைதி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, யானைக்கு பலம் தும்பிக்கை, உமக்கு பலம் நம்பிக்கை, அதையும் தாண்டி புனிதமானது தூய் அன்பு இருந்தால் இங்கே அமர்ந்திருக்கின்ற எனது அருமை சொந்தங்கள் நீங்கள் அனைவரும் எதுவா நினைக்கின்றீர்களோ அதுவேயாக எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வழிபட்டு வாழ்த்துகின்றேன். வயது 61 நிறைவு, மனது இன்று 16. அனைவரும் மீண்டும் நலமாக வாழ வளமாக வாழ்த்துவதில் அகமகிழ்கின்றேன். கீழடி முனைவர் கரு முருகேசன். முனைவர் படித்து வாங்கிய பட்டம், கொடுத்து வாங்கிய பட்டம் அல்ல. அந்த முனைவர் பட்டத்திற்கு மேலானது
விவசாயி மகன். நிறைந்த கூட்டம், இப்படி கூட்டம் இருப்பது மிக மகிழ்வானது. அந்த வகையில் பாரதியினுடைய இந்த நூல் நான் தொல்காப்பியர் பிறந்த அன்று காத்திருந்து இந்த நூலை பெற்றேன், வாசித்தேன், மகிழ்ந்தேன். மிக சிறப்பு. எல்லாம் நேரடியாக அலைபேசியில் வாசித்து மேற்கொண்டு கூறிவிடுகின்றேன். ஏனென்றால் மற்றவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்ற நோக்கம்தான். புத்தகத்தை பற்றி நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே பேசி முடிச்சுட்டாங்க. இந்த புத்தகங்கள் உருவானதுக்கான காரணத்தை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். மதுரை வாசகர் வட்டம், இந்த மதுரை வாசகர் வட்டம் தான் என்னை ஒரு மிகச்சிறந்த புத்தக படிப்பாளராக என்னை மாற்றிருக்கு. இந்த வாசகர் வட்டத்துக்கு உள்ள நான் எப்படி வரணும், அதுக்கான விருப்பம் எனக்கு நிறைய இருந்தது. செய்தித்தாள்களில் பார்ப்பேன், மதுரை வாசகர் வட்டத்தினுடைய கூட்டம் நடந்தது, இந்த கூட்டத்தில் புத்தகம் வெளியிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நிறைய படிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் இதுக்கு உள்ள போய் நம்ம எப்படி இதில் இணைந்து நம்மளுடைய இந்த இலக்கிய திறமையை மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கான முதல் முயற்சியை ஐயா ராஜரத்னம் அவர்கள்ட்ட தான் நான் முறையிட்டேன். ஐயா, நீங்க அல்லமின் மேல்நிலை பள்ளியில தலைமை ஆசிரியராக பணியாற்றதா சொல்றீங்க, அந்த பள்ளியில நடக்கக்கூடிய இந்த இலக்கிய நிகழ்வுகள் நிறைய செய்தித்தாள்கள்ல வந்துகிட்டு இருக்கு, இந்த இலக்கிய நிகழ்வுகள்ல என்னையும் சேர்த்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜரத்ன சார்ட்ட தான் நான் முதல்ல கேட்டேன். ராஜரத்ன சார் மூலமாக தான் எனக்கு ஷேக் நபி சாருடைய அலைபேசி எண் கிடைச்சது. ஷேக் நபி சார் நான் பேசும்போது ஆனா எனக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தாரு, அதை மறக்கவே முடியாது. ஆமா, ஷேக் நபி சார் நம்பர் கொடுத்தாங்க. ஷேக் நபி ஐயாவை தொடர்பு கொண்டதுக்கு அப்புறம் தான் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை பாரதி, நீங்க வாங்க, ஒரு 100 ரூபாய் நுழைவு கட்டணம் செலுத்தி நீங்க வாசகர் வட்டத்துல இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது ஷேக் நபி ஐயா அவர்கள் தான். அதன் பிறகுதான் வாசகர் வட்டத்துக்கு உள்ள வந்தேன். உள்ள வந்துட்டு முதல் கூட்டத்துல என்னை பத்தி நான் அறிமுகமாகும் போதுதான் இந்த படிக்கும் பழக்கம் எப்படியெல்லாம் எனக்கு உருவானது, இந்த இலக்கியங்கள் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது, படிச்சு வாழ்க்கையில நம்ம முன்னேறணும்னா அதற்கு வறுமை ஒரு தடை அல்ல என்பதை அனைத்தையுமே இந்த இலக்கியங்கள் மூலமாக தான் நான் கத்துக்கிட்டேன். இந்த வறுமை என்பதை பார்த்தே அதை வளர்ந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த இயற்கையும் வறுமையும் எனக்கு உள்ள வாழ்ந்துகிட்டே தான் இருக்கு. அதை அப்படியே என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு விருப்பமா இருந்தது. அந்த விருப்பத்தின் மூலமா தான் இந்த புத்தகத்தை நான் உருவாக்கணும்னு நினைச்சேன். இது என்னுடைய முதல் புத்தகம். நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும், அதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்த பதிப்புல இதை நான் மேம்படுத்திக்கிறேன். இந்த புத்தகத்தை அதே மாதிரி எழுதணும்னு எனக்கு ஒரு உந்து சக்தியா இருந்ததே மதுரை வாசகர் வட்டத்தினுடைய ஐயா சண்முகவேல் ஐயா அவர்கள் தான். ஒரு நாள் யதார்த்தமா சந்தோஷ் நகருக்கு வந்தவர் எங்க தலைவரை பார்க்க தான் வந்தாரு, ராஜேந்திரன் சார். அப்ப ஐயாவை பார்த்துட்டு, பாரதி நீங்க எங்க இருக்கீங்க, நான் உங்க வீட்டுக்கு வரணுமே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாரு. ஐயா தாராளமா வாங்க, நான் வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். பேசியிருந்ததுக்கு அப்புறம் வாங்க என்னுடைய வீட்டுல நாங்க பராமரிச்சுட்டு அந்த நூலகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல வீட்டுக்கு கூட்டு போய் எங்க வீட்டுல ஒரு மாடியில ஒரு தளம் முழுவதுமே நூலகத்துக்காகவே ஒதுக்கியிருக்கேன். பல அரிய புத்தகங்கள் எங்க வீட்டுல பராமரிச்சுட்டு வரேன். இதுல 1958 வெளியிடப்பட்ட ஒரு முதல் பதிப்பு என்கிட்ட இருக்கு. அவ்வளவு அரிய அந்த புத்தகம்லாம் எங்கேயுமே கிடைக்காது நிச்சயமா. அவ்வளவு அரிய புத்தகம் 1958 வெளியிடப்பட்டலாம். அந்த புத்தகங்களை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு அவருக்கு. அப்பதான் முதல் முறையா அவர் கேட்டார், இத்தனை புத்தகங்கள் படிக்கிறீங்களே, நீங்க எத்தனை புத்தகம் போட்டிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. இல்லையா, எனக்கு அலுவலகத்துல முதன்மை பணிச்சுமை ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால நான் புத்தகம் போடக்கூடிய எண்ணம் இல்லை. ஆனா அந்த அலுவலக பணியில் இருக்கக்கூடிய என்னுடைய சிரமங்களை எல்லாத்தையுமே, மனக்குழப்பங்கள் எல்லாத்தையுமே அதை விட்டுட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த இலக்கிய உலகத்துல ஒரு 10 நிமிடமாவது ஒதுக்கி நான் புத்தகம் படித்தேன் அப்படின்னா அலுவலகத்தில் உள்ள அனைத்து மன அழுத்தமுமே எனக்கு நீங்கிடும். அதனால இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் இந்த வாசிப்பிலே தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, நீங்கள் புத்தகம் எழுதியே ஆகணும் அப்படின்னாரு. அதன் பிறகு வாசகர் வட்டத்தினுடைய அந்த தூண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. அதை அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே
தேவி பாரதி அவர்கள் எழுதின நீர்வழி படுவோம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படித்தேன். அந்த புத்தகம் படித்ததுக்கு அப்புறம் தான் ஆணித்தரமான ஒரு திடமான எண்ணம் எனக்குள்ள ஏற்படுது, நம்ம புத்தகம் எழுதணும் அப்படின்னு. அதில் அந்த நீர்வழி படுவோம் அப்படிங்கிற புத்தகம் வந்து இதில் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் மனிதன் தமிழன் வந்து ஒவ்வொரு தமிழனும் வாழ்ந்த நம்மளுடைய வாழ்க்கையை வந்து எழுத்து மூலமா எழுதி பதிவிட்டு போகணும் அப்படிங்கறத வந்து அந்த புத்தகம் படிக்கும்போது நமக்கு உணரும், நம்மளால ஒவ்வொரு நபருமே உணர முடியும். ஒரு குடி நாவிதருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கைய அவ்வளவு அருமையா ஒளிவு மறைவு இல்லாம அத்தனை நபரும் படித்து உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்காரு. மொத்தமே ஒரு 230 பக்கங்கள் தான் இருக்கான். அந்த புத்தகத்தை ஒவ்வொரு நபருமே நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நான் எப்படி ஒரு சிறு வயதுல நடந்த அனுபவங்களை வந்து புத்தகமா இப்படி பதிவிட்டிருக்கணும், அதே மாதிரி தான் அவரும் வந்து ஒரு குடிநாவிதர் குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள். ஒவ்வொரு கிராமத்துலயும் ஒரு வீடு 2 வீடு தான் இருக்கும். பல வீட்டுகள்ல போய் அவங்க வந்து வேலை பார்த்து அடிமையில வேலை பார்த்து சோறு அவங்க வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி வளர்ற ஒரு குடும்பம் எப்படி இருக்கும், அந்த குடும்பத்து பெண்களை வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஆண்களுடைய பார்வை எப்படி பார்க்கறாங்க, அதுல அந்த பெண்களுடைய வாழ்க்கை எப்படிலாம் சீரழியுது, அப்படி சீரழிஞ்சு திரும்ப அந்த பெண்கள் வந்து தந்த குடும்பத்துக்கு உள்ள வர்றாங்க. குடும்பத்துக்கு உள்ள வர்றவங்களை அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து எப்படி அதை ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மன பக்குவத்தையும் அந்த சமுதாய வாழ்க்கையோட அந்த புத்தகத்துல அவ்வளவு அருமையா எழுதியிருப்பாரு. அந்த புத்தகம் படிச்சதுக்கு அப்புறம் தான் நிச்சயமா நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நடந்த நிகழ்வுகளை ஒரு எழுத்து மூலமா பதிவிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். இதுல நம்மளுடைய பழமையான நூல்களை பார்த்தோம்னா காதல் வாழ்வின் கலை நலத்தையும் கற்பரத்தின் தனித்திறத்தையும் கணிய கணிய பாடும் அகப்பொருள் நூல்களும் மனித மாண்பின் மாட்சியையும் மர வாழ்வின் மாண்பினையும் விளக்கி கூறும் புறப்பொருள் நூல்களும் செந்தமிழுக்கு தனிச்சிறப்பூட்டி திகழ்கின்றன. நமது முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர் செத்தாலும் பரவாயில்லை, ஆனால் தமிழ் சாகக்கூடாது அப்படின்ட்டு அனைத்து நிகழ்வுகளையும் எழுதி வைத்தான் ஏடுகளில். அந்த ஏடுகளில் எழுதி வைத்ததன் தொன்மைதான் இன்று தமிழின் தொன்மையை இந்த உலகிற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. அந்த இலக்கிய உலகில் என்னுடைய படைப்பும் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதற்கு உறுதுணையாக அமைந்தது இந்த மதுரை வாசகர் வட்டம் தான். அதன்படி வழி வழி வருவோருக்கு வாய்ப்பு வளமான அந்த இலக்கிய உலகத்தில் என்னுடைய வளமும் இணைந்தது. அந்த இணைந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இன்று விழாவாக எடுத்திருக்கின்றேன். இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது அன்பினை செலுத்தி மகிழ்கின்றேன். நன்றி. இந்த நூலை வெளியிடன்னு சொன்னது முதல்ல ஐயா எங்க அப்பா மாதிரி அவரு டெய்லி வந்துருவாரு. இவ்வளவு வயசானாலும் அந்த மாடியில் அத்தனை தடவை ஏறி ஏறி இறங்குவாரு, கொஞ்சம் கூட இது இல்லாம. அதனால அப்பா முதல்ல எனக்கு அவருடைய அன்பே எனக்கு அன்பு ஆசீர்வாதம் போது இந்த விழாவுக்கு முதல்ல தலைமை ஏற்ற ஐயா சண்முகவேல் ஐயாவுக்கும், அடுத்து வரவேற்புரை வழங்கிய எங்கள் சந்தோஷ் நகர் உறவுகள் அத்தனை பேருக்கும் ஒரு தலைமை காவலர் மாதிரி இருக்கிற எங்க ஐயா மா ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும், நூல் அறிமுகம் செய்து வருகிறார் மூளை பெற்று வாழ்த்துறை வழங்கிய ஐயா ஸ்ரீ ரசா அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய சேக் நபி சார் அவர்களுக்கும், சாந்தாராம் ஐயா அவர்களுக்கும், முனைவர் அழகுராஜ் அவர்களுக்கும், முனைவர் கரு முருகேசன் சார் அவர்களுக்கும், வே சங்கரலிங்கம் ஐயா அவர்களுக்கும், கா பாஸ்கரன் அவர்களுக்கும், முருகேசன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். சென்னையிலிருந்து எங்களுக்காக காலையில எங்க வீட்டுக்கு வந்தாரு ஐயா பழனி பாவலன் ஐயா. அவர் சுத்த தமிழ்ல பேச சொன்னாரு, ஆனா எனக்கு பேச முடியல. ஏன்னா திடீர்னு உடனே மாத்திக்க முடியாது, அதனால என்னைய மன்னிச்சிருங்க. எனக்கு காலையிலே சொன்னீங்க நீங்க சுத்த தமிழ்ல தான் பேசணும்னு. ஆமா, திடீர்னு மாத்த முடியாத நிகழ்வு. ஆனா அவங்களே சொன்னாங்க எல்லாரையும் ஐயா ஐயான்னு சொல்லுது, எனக்கு சார்ந்தே பாடி வருது. ஐயா ஆத்மநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எங்க கோபுரில் சார்பாக எல்லாரும் இருந்து உணவு இருந்தது. இன்னொரு விஷயம், என்னுடைய இளைஞர் வந்து கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டாருன்னா இன்னும் பல படைப்புல ஆமா நிறைய அவர் வந்து படைப்புகள் நிறைய வளர்ச்சி பேர் முதல் வாங்குவாரு. அது
நிறைய மன உளைச்சல் எல்லாம் இருக்கு. அதனால அவர் புத்தகம் இது படிச்சாக்க எனக்கு இருக்குன்னு சொல்லுவாரு. அதனால நானும் வந்து எந்த வேலையும் அவர்கிட்ட சொல்றது இல்லை. எல்லா வேலைகளையுமே நானே வந்து செஞ்சுக்கிடுவேன். அவருக்கு வந்து அது ஒரு ஒரு ஊண்டுதல் சக்தியா இருந்துச்சு. அதனால அவருக்கு சென்னையில வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்தனே அப்பவே அவருக்குள்ள ஒரு சக்தி வந்தது மாதிரி தான். அங்க சென்னை போய் அவர் பாராட்டு விழா வாங்கினதுல இருந்தே அவர் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும். அது மாதிரி இந்த நூல் வெளியீடு வந்து இது இன்னும் மேலும் மேலும் அவருக்கு மன மகிழ்ச்சியை கொடுத்து இன்னும் ஒரு சக்தியை கொடுத்து இன்னும் நிறைய படைப்புகள் படைக்கணும்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஏற்பட்டது. அந்த முகநூல்ல வந்து அவருடைய கவிதையை பார்த்தேன். அப்படியே ஒரு வாள் எடுத்து வீசுறது மாதிரி சரன்னு அப்படி வீசுறது மாதிரி இருந்தது. தமிழ் முழக்கம் அவருடைய கவிதை அவருடைய பாக்கல்ல தெரிஞ்சது. அந்த பாக்கல தெரிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு மறுபேச்சா என்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தேன். கருத்து தெரிவிச்ச மறுநாளே எனக்கு அவர் அலைபேசியில தொடர்பு கொண்டாரு. தொடர்பு கொண்டதுக்கு அப்புறம் பேசும்போது நீ நாவலரா முதல்ல பாவலரா அதை சொல்லு அப்படின்னு. ஐயாட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் என்ன சொன்னாலும் அயற்சொல் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாரு. அப்ப நம்ம பேசுறது தமிழே இல்லையா அப்படிங்கிறது மாதிரி அவ்வளவு ஒரு எனக்கு ஒரு மனக்குழப்பம் அந்த அளவுக்கு ஏற்பட்டு போச்சு. அப்ப தமிழ்ல வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து தவறுதலா உச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் சொன்னாரு உங்களுடைய பாக்களை எல்லாம் அனுப்பணும் பார்க்கணும் அப்படின்னாரு. பாக்களை எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் இதை ஒரு புத்தகமா போடலாமையா, நிச்சயமா ஒரு புத்தகமா போடலையான்னு சொன்னாரு. அப்பதான் நான் நினைச்சேன் அயற்சொல் கலப்பில்லாம நம்மளுடைய புத்தகம் அணியப்படுத்தணும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே எனக்கு அயற்சொல் கலப்பில்லாம இந்த புத்தகத்தை வந்து அணியப்படுத்தி கொடுத்த ஐயா பரணி பாவலர் அவர்களுக்கு எங்க குடும்பத்தின் சார்பாக ஒரு மிகச்சிறந்த என்னுடைய அன்பினை செலுத்துகிறேன். அதே மாதிரி அந்த புத்தகம் உருவாவதற்கு முதல் கொண்டு அந்த ஐயா சண்முகவேல் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மகிழ்ச்சியினை அன்பினை செலுத்தி மகிழ்கிறோம்.